Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஏங்க நோ ஸ்மோக்கிங் போர்டு வச்சிருக்க கண்ணு தெரியல? இது பப்ளிக் பிளேஸ், சிகரெட் பிடிக்கூடாது. அப்படியா? அதுக்கு கீழே யூஸ் காண்டம்னு தான் எழுதி ஒட்டி இருக்கு. அப்ப காண்டத்தை இங்கேயே யூஸ் பண்ண முடியுமா? வந்துட்டான் அட்வைஸ் பண்ண. யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை, நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றோ. பாய் செல்லம், நாளைக்கு மீட் பண்ணலாம். நெருப்பு, நீர், காற்று, இந்த 3 கிட்டயும் நீ விளையாடாத. ஒருவேளை அது 3 கிட்டயும் நீ விளையாடினாலும் என்கிட்ட உன் விளையாட்ட வச்சுக்காத. அப்புறம் அந்த 3 இருக்காது. ஜாக்கிரதை. ஏய்,
இருடி உன்னை பாத்துக்கிறேன். நான் காட்டினா தானே நீ பாக்குறதுக்கு. போடா டேய். இந்த மூஞ்செல்லாம் சைட் அடிக்க வந்துருச்சு. என்ன மேடம், நான் எப்பவும் ஆபீஸ்க்கு லேட்டா வருவேன்னு என்ன திட்டுவீங்க? இன்னைக்கு என்னடானா நீங்களே லேட்டா வந்திருக்கீங்க? ஐயோ, நான் சரியான நேரத்துக்கு தான் வீட்டை விட்டு கிளம்புனேன். வெளியில வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா டயர் பஞ்சர். ஆட்டோ பிடிச்சு வரதுக்குள்ள இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. அது எப்படி வேணா இருக்கட்டும். வண்டி பஞ்சர் ஆனாலும் சரி, உன் பாடி பஞ்சர் ஆனாலும் சரி, கரெக்ட் டைம்க்கு ஆபீஸ்க்கு வந்துடணும். புரியுதா? ஏய் போதும், வா போலாம். ஆமா, நம்ம பாஸ் உன் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காரு. என்ன விஷயம்? ஆமாண்டி, அவன் என்ன பார்க்கும் போதெல்லாம் சிரிச்சிட்டே இருக்கான். சரியான ஜொல்லு பாட்டி. அவனை மல்லாக்க படுக்க வச்சு அவன் பல்லுல தேங்காய் துருவணும் போல இருக்கு. அவ்வளவு கோவம் வருது. 2 பிளேட் பானிபூரி கொடுங்க. சரி மேடம். ஸ்வீட் சாஸும் கொடுங்க. ஓகே ஓகே மேடம். பொடிடி. சாரி. ஆஹா சரி விடு மச்சி, நான் வந்துடுறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். என்ன பானிபூரிய தட்டி விட்டுட்டு திரும்பி பார்க்காம போறீங்க? அதுக்கு தான் சாரி கேட்டேன்ல. சாரி கேட்டா கீழே விழுந்த பூரி திரும்ப வந்துருமா? மரியாதையா பூரிக்கான காசு கொடுத்துட்டு போ. கொடுக்கலனா? கொடுக்கலனா இந்த அனிமல்ஸ்க்கு எல்லாம் ஏதோ அடிப்பாங்களே, தெரியுமா? அண்ணா, முதல்ல வாங்கின 2 பிளேட்டுக்கும் இப்ப வாங்குற 1 பிளேட்டுக்கும் மொத்தமா 3 பிளேட்டுக்கு காசு வாங்கிக்கோங்க. தட்டி விட்டது 1 பிளேட்டு, காசு கொடுக்கறது 3 பிளேட்டுக்கா? இழிச்ச வாயம் கிடைச்சா மிளகா அரைச்சிருவாளுகளே. உன் சமையல் அடிச்சுக்க ஆளே இல்லடி. சிம்பிளி சூப்பர். தாஜ் ஹோட்டல் ஓனரோ பார்க்கோட ஓனரோ உன் சமையல சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீ தான் அங்க செஃப். அது இருக்கட்டும், நீ ஏன்டி இன்னும் அந்த ஹாஸ்டல்லே தங்கிட்டு இருக்க? என் கூடயே செட்டில் ஆயிடலாம்ல. நான் இங்க வந்து செட்டில் ஆகிறதுக்கு ரெடி தான். ஆனா இந்த சமுதாயம் வாய வச்சுட்டு சும்மா இருக்குமா? நம்மள ஓரின சேர்க்கைன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. இதாவது பரவாயில்ல, ஓடி போன உன் புருஷன் திரும்பி வந்து என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா? ராஜி, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அவனை பத்தி பேசாதன்னு. உன் சொத்து சுகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு போனவன் பழைய சுகத்தை தேடி கண்டிப்பா ஒரு நாள் உன்னை தேடிட்டு வருவான். ஏன் இப்படி சொல்றேன்னா, அவன் ருசி கண்ட பூனை. அந்த பூனை இப்ப எங்க பால் குடிச்சிட்டு இருக்குதோ, மறுபடியும் அவன் என்ன தேடி வந்தான், ஷூட் பண்ணி காலி பண்ணிடுவேன். அத பத்தி பேசி இப்படி கோவப்படுறத விட்டுட்டு தட்டுல இருக்கிறத முதல்ல காலி பண்ணு. சாரி, தெரியாம அடிச்சிட்டேன். ஓ, இது பானிபூரி கேஸ் இல்ல? சிக்னியா? இப்ப வைக்கிறண்டி உனக்கு ஆப்பு. என்ன சாரி சாரி சொல்லிட்டா தண்ணியில் விழுந்த நோட்டு பழைய மாதிரி கிடைக்குமா? பாருங்க, இத பாருங்க. 1 வாரமா ராத்திரியும் பகலும் கஷ்டப்பட்டு எழுதுனது 1 நிமிஷத்துல காலி பண்ணிட்டீங்களே. சாரி தான் கேட்டுட்டேன்ல, கொஞ்சம் வழி விடுங்க. எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, நான் போகணும். இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் ஏங்க இவ்வளவு சுயநலம்? யாருக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல, நீங்க மட்டும் நல்லா இருந்துட்டா போதும். நீங்க மட்டும் ஆபீஸ்க்கு போவீங்க, நாங்க காலேஜுக்கு போகாம இருந்தா பரவாயில்ல. சொன்னா உனக்கு புரியாதா? ஆனதாச்சு, வழிய விடு. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. நீ இப்படியே பேசிட்டு இருந்த, நான் சத்தம் போட்டு ஊரை கூப்பிட்டுருவேன், ஜாக்கிரதை. என்னங்க, என்ன பிளாக்மெயில் பண்ணி பாக்குறீங்களா? நான் ஒண்ணு இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். உங்களை மாதிரி பொண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனாலதான் எங்களை மாதிரி பசங்களால எப்பவும் ரோட்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியல. இப்போ பஸ்ல லேடி சீட்ல ஆம்பளைங்க வந்து உட்காந்துட்டா இது லேடி சீட்டு எந்திரிங்கன்னு சொல்றீங்கல்ல, இதே ஜென் சீட்ல நீங்க வந்து உட்காந்தா நாங்க எந்திரினா சொல்றோம். பஸ்லயோ இல்ல கூட்டத்திலயோ தெரியாம எங்க கையோ காலோ பட்டுச்சுன்னா ஸ்டூபிட்னு திட்டுறீங்க. என்னைக்காவது நாங்க அப்படி பொண்ணுங்களை திட்டிருக்கோமா? ஏதோ புருஷன் கோவத்துல 4 வார்த்தை திட்டினா உடனே அவன் கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறீங்க. இதுவே பொண்டாட்டிங்க சப்பாத்தி கட்டையில அடிச்சா நாங்க என்ன உங்களை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா இருக்கோம்? ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு என்னோட நோட்டு வேணும். உங்களால தான் நோட்டு தண்ணியில் விழுந்துச்சு, அதனால நீங்களே எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நான் இங்கேயே ஸ்ட்ரைக் பண்ணுவேன். அப்புறம் என் தலைவரை கூப்பிட்டு நான் இங்கேயே சத்தியாகிரகம் போராட்டம் பண்ணுவேன். எனக்கு நியாயம் வேணும், எனக்கு நீதி வேணும், எனக்கு நியாயம் வேணும். போடுறீங்களா? கடலை போடுறீங்களான்னு கேட்டேங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. ஓ காட். மாசி மாசமாலானா
பொண்ணு மாம உனக்கு தானே. ஹலோ, எங்கடி இருக்க? இங்க பார்க்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறேன். அதை வெட்டிட்டு வந்துடுறேன்டி. சீக்கிரம் வா, பாஸ் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மல்லிகா வந்தாச்சா டார்ச்சர். இன்னும் அரை மணி நேரத்துல மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. சீக்கிரம் ஓகே, அதுக்குள்ள வந்துடுறேன். என்ன ஆபீஸ்ல இருந்து போனா? இல்ல, என் மாமா வீட்ல இருந்து. ஐயா, அதுக்கு எங்க மூஞ்சி இப்படி வச்சுட்டு சொல்றீங்க? சரி போனா போட்டோம், நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க. அர்ஜென்ட்ல கண்டதை எழுதி வச்சிட போறீங்க. தேங்க்ஸ், நான் போயிட்டு வரேன். ஹலோ, ஆபீஸ்க்கு போங்கன்னு தான் சொன்னேன், நோட்ஸ் எழுத வேணாம்னு சொல்லலையே. உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதை எழுதி நாளைக்கு கொண்டு வாங்க. போடும்போது ஜாக்கிரதை. கடலை போடுறத சொன்னேன். ஹலோ மேடம், உனக்கு என்னடா பிரச்சனை? நாளைக்கு எங்க வந்து கொடுப்பீங்க? நீ எங்க கீழே விழுந்தியோ அங்கே வந்து கொடுக்குறேன். முன்னாடி பார்த்தாலும் அழுது, பின்னாடி பார்த்தாலும் அழுது. ஐயோ, நான் மட்டும் மனுஷனா பிறக்கிறதுக்கு பதிலாக அந்த வண்டியோட சீட்டா இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸான நியூஸை சொல்ல போறேன். நம்ம கம்பெனியோட முக்கியமான தூண் உங்க நடுவுல தான் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு இன்னிலிருந்து நம்ம கம்பெனியோட அசிஸ்டன்ட் மேனேஜரா ப்ரமோஷன் கொடுத்துருக்கேன். இதுவரைக்கும் நம்ம கம்பெனியோட வளர்ச்சிக்காக கஷ்டப்பட்ட அவங்கள மரியாதை செலுத்தும் வகையில அவங்களுக்கு உயர்ந்த பதவியும் முக்கியமான பொறுப்பும் கொடுக்க போறேன். அவங்க வேற யாரும் இல்ல, சாதாரண ஆளை போல சிம்பிளா உட்காந்துட்டு இருக்க போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் மல்லிகா. ஹலோ, என்ன மேனேஜர் மேடம்? மேனேஜரா ப்ரமோஷன் கிடைச்சதுல இருந்து ஆபீஸ் டைம்ல பார்த்தது பத்தாம ஃபைல்ஸ் எங்கேயும் கொண்டு வந்தியா? ஏன் பேச மாட்டேன்? வேணும்னா அங்க பெட் தலகாணி எல்லாத்தையும் கொண்டு போயிடுவா. 24 மணி நேரமும் அவன் கூட இருக்க முடியுமா என்ன? நான் டியூட்டியை சொன்னேன். அப்படின்னா இந்த ரெக்கார்ட்ஸ் எதுக்கு? ஓ, நான் இந்த விஷயத்த மறந்து போயிட்டேன். காலையில சொன்னேன்ல, ஒருத்த மேல வண்டியை மோதினது, நோட்ஸ் தண்ணியில விழுந்தது. பாவுண்டி, காலேஜ் ஸ்டூடெண்ட். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இத கண்டிப்பா எழுதி கொண்டு போய் கொடுக்கணும். சரி, இன்னைக்கு நோட்ஸ் தண்ணியில விழுந்துச்சுன்னு அவனுக்கு எழுதி கொடுக்குற. நாளைக்கு அவன் சாக்கடையில விழுந்துட்டான்னு வீட்டுக்கு கூட்டு வந்து குளிப்பாட்டி விடு. போடி. நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம், அந்த வேலையை உனக்கே நான் தரேன். ஹாஸ்டல் கேட்டை மூடுறதுக்குள்ள போய் சேரு. இல்லனா இங்கே படுத்து தூங்கு. என் தலையை உருட்டாத. ஐயோ, நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. ஐயோ, இவன் சொன்ன மாதிரி வந்து காலையில நிக்கிறானே. ஏன் கெட்ட நேரம், இவன் நோட்ஸை வேற மறந்துட்டு வந்துட்டான். இவன் கண்ணுல மாட்டாம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணுமே. கடவுளே, என்ன காப்பாத்து. இல்ல மச்சி. ஆஹா, மனசுல பெரிய அர்னால்டு நினைப்பு, இதுல பெரிய போஸ் வேற. அவன் போன்ல பேசிட்டு இருக்கும் போதே அவன் கண்ணுல மாட்டாம ஹெல்மெட்டை மாட்டிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். ஹலோ 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 ஹலோ, நில்லுங்க நில்லுங்க, வண்டி நிப்பாட்டுங்க. என்னங்க, என்ன இங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க? எங்கங்க என் நோட்ஸ்? அது எழுதி முடிச்சிட்டேன், ஆனா கொண்டு வர மறந்துட்டேன். சாரி, நாளைக்கு கண்டிப்பா எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, என்னங்க நோட்டை நாளைக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்றீங்க? இங்க வந்து நிக்கிறது தான் என் வேலையா? காலேஜ்லயே நான் ஒரு ரேங்க் ஹோல்டர் ஸ்டூடெண்ட்டுங்க. நானே நோட்ஸ் எடுத்துட்டு போலன்னா என் பிரஸ்டீஜ் என்னங்க ஆகுறது? ஆஹா, இவர் பெரிய மேதாவின்னு நினைப்பு. இங்க பாருங்க, நான் உங்க நோட்ஸை இன்னைக்கு கொண்டு வரல. எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆகுது, தயவு செய்து வழிய விடுறீங்களா? சாயங்காலம் வந்து கொடுத்து தொலைக்கிறேன். எப்ப பாரு உங்களுக்கு விளையாட்டு தானா? எங்களெல்லாம் கஷ்டப்படுத்துறதுல உங்களுக்கு என்னங்க அப்படி சந்தோஷம்? இதே மாதிரி சாயங்காலம் நீங்க எடுத்துட்டு வர மறந்துட்டீங்கன்னா சரி சரி, உங்க மொபைல் நம்பர் கொடுங்க, நானே உங்களுக்கு கால் பண்ணி ஞாபகப்படுத்துறேன். 9845 2415 30. சரி, இப்ப நீங்க கிளம்புங்க. ஹாப்பி ஜர்னி. என்ன என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க? லீக் ஆகுது பாரு. உன் பேனாவை சொன்னேன். Your call is on wait. Please hold.
ச்சே. அவளோட கால் தான். ஹலோ ஹலோ யாரு? நான் தாங்க. நான் உனக்கு பேர் எதுவும் இல்லையா? அதாங்க அன்னைக்கு சேத்துல. என்னது சாக்கடையா? சச்சா சேர் இல்லைங்க, நோட்ஸுங்க. ஐயோ புண்ணியவானே, நீ மனுஷனா இல்ல வேதாளமா? ஓடஃபோன் நாய் மாதிரி என்னைய துரத்திட்டு வர? அட இது நல்ல கதையா இருக்குங்க. ஒரு நாள் நோட்ஸ் இல்லைன்னா நான் எப்படி படிக்கிறது, எப்படி எக்ஸாம்ல நான் பாஸ் பண்றது? ஐயா பிரகஸ்பதி, சும்மா ஃபோன் பண்ணி எனக்கு டார்ச்சர் கொடுக்காத. நான் சொல்றத கேளு. உன் நோட்ஸை சாயங்காலம் வந்து கொடுத்துடுறேன். சரி சரி, அப்படின்னா அடையார்ல இருக்கிற பார்வதி பவன்ல சாயங்காலம் மீட் பண்ணலாம். அங்க நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். இல்ல இல்ல, என் நோட்ஸுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்ல வந்தேன். சரி சரி, போனை வை. மல்லிகா, ஒரு லவ்வரை கூப்பிடுற மாதிரி உன்னை ஹோட்டலுக்கு கூப்பிடுறானா? உண்மையிலே அவன் கேடிதாண்டி. ஏய், அவன் கேடினா நான் கில்லாடி, தெரியும்ல? எனக்கு முன்னாடி அவன் கால் தூசிக்கு சமம். என்கிட்ட அவன் பாச்சா பழிக்காது. ம், அவன் கேடியா இல்ல நீ கில்லாடியா? நாங்க போனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். அப்பா வந்துட்டீங்களா? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வேலை ஆகணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணுவான்னு தெரிஞ்சா எவ்வளவு நேரம் வேணாலும் உட்கார வச்சிருவீங்களே. சாகர வரைக்கும் ஆம்பளைங்களை இப்படி வெயிட் பண்ண வைக்கிறது தானே உங்க வேலை. சினிமாக்கு போலான்னு மார்னிங் ஷோக்கு டிக்கெட் எடுத்தா நீங்க செகண்ட் ஷோ டைமுக்கு தான் வருவீங்க. சாயங்காலம் காஃபி டேல மீட் பண்ணலாம்னு சொன்னா நைட்டு வந்து டின்னர் சாப்பிடலாமான்னு கேட்பீங்க. அட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வா போலான்னு கூப்பிட்டா நீங்க மேக்கப் போட்டு வரதுக்குள்ள அவனுக்கு அங்க ஃபர்ஸ்ட் நைட்டே முடிஞ்சிருக்கும். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஃபர்ஸ்ட் நைட்லயே வேலையை கட்டிடுவீங்க. எனக்கு இப்ப இதெல்லாம் வேணாம், எனக்கு அதை அச்சீவ் பண்ணும், இதை அச்சீவ் பண்ணணும்னு ஒரு வருஷம் வெயிட் பண்ண வைப்பீங்க. இப்படி காத்திருந்து எங்க இதயம் கல்லு மாதிரி ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு மனசே இல்லையா, உங்க இதயம் என்ன கல்லா அப்படின்னு சொல்லி எங்க மேல பழிய போட்டுருவீங்க. தம்பி, உன் தலைமையில பழிய போட்டுக்கிறியோ இல்ல மண்ணை வாரி போட்டுக்கிறியோ அத பத்தி எங்களுக்கு தெரியாது. இந்தா உன் நோட்ஸ், நாங்க கிளம்புறோம். ஐயோ நில்லுங்க மேடம். ஒரு வாரமா ராப்பகலா கண்முழிச்சு கஷ்டப்பட்டு எழுதின இந்த ரெக்கார்ட்ஸை நீங்க 2 நாள்ல எழுதி கொடுத்துருக்கீங்க. அதுக்காக அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போங்களேன். நீங்க குடிக்கலன்னா நான் வருத்தப்படுவேன். இல்ல இந்த ரெக்கார்ட்ஸ் வருத்தப்படுன்னு சொல்ல வந்தேன். கேட்க வேண்டியது என் கடமை. நீங்க வேணான்னு சொல்லிட்டு போனாலும் பரவாயில்ல, ஏன்னா எனக்கும் கில்ட்டி ஃபீலிங் இருக்க கூடாதுல்ல. சரி நீங்க கிளம்புங்க. இல்ல, நாங்க காஃபி குடிச்சிட்டு தான் போவோம். உட்கார் ராஜி. வெயிட்டர் 2 காஃபி கொண்டு வாப்பா. நான் காஃபி எல்லாம் குடிக்கிறது இல்ல. ஒரு நிமிஷம். மேடம் பில். 2 காஃபிக்கு 400 ரூபாவா? சார் அப்பவே ஐஸ்கிரீம் ஜூஸ்னு நிறைய சாப்பிட்டுருக்காரு மேடம். இவன் சரியான ஃப்ராடா இருப்பான் போல இருக்கு. ஐயோ மேடம், நீங்க ஏன் கொடுக்குறீங்க? நான் வந்து கொடுத்துருப்பேன்ல. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டீங்களா? என்ன சார் சொல்றீங்க? 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தானே இருக்கேன். இவர் எப்பயுமே இப்படிதான் காமெடியா பேசுவார். கொடுத்துட்டீங்களா? நம்ம கிளம்பலாம். நீங்க தானே கொடுக்கறேன்னு சொன்னீங்க, நீங்களே கொடுத்துருங்க. நாங்க கிளம்புறோம். பாய். ஏன் ஐயோ, நான் வரதுக்கு முன்னாடியே காசு வாங்கி இருந்திருக்கலாம்ல. என்ன சார் உங்ககிட்ட எல்லாம் சவகாசம் வச்சுட்டேன் பாரு. அவனுக்கு எப்படி தெரியும்? நான் எங்க வெளியில போனாலும் ராஜியும் கூட வருவானோ அவனுக்கு தெரியுது. இன்னும் என்னை பத்தி என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சிருக்கானோ அவனையே சொல்ல வைக்கணும். ஓ வா லக்ஷ்மி, ஞாயிற்றுக்கிழமையானா நீயும் சோம்பேறி ஆயிடுற. ஏன் இவ்ளோ லேட்டு? ஐயோ என்னம்மா பண்றது, எனக்கு புருஷனும் ஒண்ணு வந்து வாச்சிருக்கே. ராத்திரி எல்லாம் எங்கயோ போய் குடிச்சிட்டு காலையில தான் வந்துச்சு. அந்த ஆள் கூட சண்டை போட்டு சமாளிச்சுட்டு வர்றதுக்கு தான் இவ்வளவு நேரமாச்சு. இந்த மாதிரி குடிகாரனுங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி புள்ள ஒரு கேடு. சரி, நீ வேலையை முடிச்சிட்டு கிளம்பிடு. நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்கம்மா. சரி. ஆமா, அவன் தான் கூப்பிட்டானா? நான் எதுக்கு போனோம்? இல்ல, நான் போக மாட்டேன். நான் வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கும் கொஞ்சம் போர் அடிச்சது. தினம் ராஜி கூடயே சுத்தி சுத்தி அதுவும் எனக்கு அழுத்து போச்சு. ஜஸ்ட் ஃபார் சேஞ்சா இருக்கட்டுமேன்னு வந்தேன். சாரி கட்டினா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆஹா, ஆரம்பிச்சிட்டாயா நூல் விடுறதுக்கு.
சாரி கட்டுனா எல்லா பொண்ணுங்களும் அழகா தான் இருப்பாங்க. நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பதில் வச்சிருப்பீங்களே, இதுதாங்க உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்புறம் இன்னொன்னு கூட சொல்லணுங்க, ஃப்ரீ ஹேர்ல பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகா தெரியுறீங்க. உங்க புருவத்துக்கு நடுவுல இன்னும் கொஞ்சம் பெரிய பட்டா வச்சிருந்தா மகாலட்சுமி மாதிரி இருப்பீங்க. அப்புறம் காம்ப்ளிமெண்ட்டுக்கும் இந்த ரியாக்ஷன் தானா? இல்லங்க, கதை நல்லா இருந்தாலும் கதையோட கவர் பேஜ் நல்லா இருக்கணும்னு சொல்ல வந்தேன். அது தப்பா? கவர் பேஜை சேஞ்ச் பண்ணாலும் உள்ள இருக்க கதை சேஞ்ச் ஆகாதுல்ல. நல்லா தான் பேசுறீங்க. ஆமா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? இன்னும் சொல்லவே இல்லையே. ரொம்ப விவரமா தான் இருக்கீங்க. சரி, இப்ப சொல்லுங்க, உங்க பேர் என்ன? மல்லிகா. மல்லிகா, நைஸ் நேம். மல்லிகை பூவே பார்ப்பாயா, ஊர் எது சொல்வாயா? சொந்த ஊரு மதுரை. ஓ, நீங்க மதுரையா? அப்படின்னா நீங்க மதுரை மல்லிகை. சூப்பருங்க. மதுரை மல்லிகை பூவாசம், என் ராசாத்தி உன்னுடைய நேசம். வந்ததுல இருந்து உன்னை பத்தி நீ எதுவுமே சொல்லலையே. பேரு சூர்யா, அப்பா பேரு சந்திரசேகர், பிசினஸ்மேன். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். தம்பி ஹை ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். அவங்க எல்லாரும் சொந்த ஊரான சேலத்துல இருக்காங்க. நான் இங்க MRM காலேஜ்ல டிகிரி ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ரூம் எடுத்து தங்கி படிக்கிறேன். பரவாயில்லையே. இந்த வேகம் பேசுறதுல மட்டும்தானா இல்ல படிக்கிறதுலயுமா? நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ அப்படியே வச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில டிவில ஓடின சோக பாட்டோட நீங்க ரொம்ப ஐக்கியமாயிட்டீங்க போல இருக்கு. உனக்கு எப்படி அது தெரியும்? உங்க கூட போன்ல பேசிட்டு இருக்கும்போது அந்த பாட்டு கேட்டுச்சு. சரியான கில்லாடி தான்டா நீ. கொஞ்சம் விட்டா நிலால பிளாட் போட்டு வித்துருவான் போல இருக்கு. நீங்க எப்படியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் சொல்றத நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? ஆமா, ப்ளீஸ் தயவு செய்து என்கிட்ட. போன்ல யார் கூட சண்டை போட்டுட்டு இருந்த? அம்மா கூட தான். எத்தனை நாளைக்கு தான் இப்படி தனியா இருப்ப? சீக்கிரமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. அதான் நல்லா திட்டி விட்டுட்டேன். ஒருத்தன் பண்ணிட்டு போனதே போதும்டி, மறுபடியும் எனக்கு இன்னொருத்தன் வேறையா? இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே நாய் மாதிரி. ஒருத்த ஏமாத்திட்டு போயிட்டான்றதுக்காக ஏன் எல்லா ஆம்பளைங்களையும் அதே மாதிரி நினைக்கிற? உனக்காக இல்லைன்னாலும் இந்த வீணா போன சமுதாயத்துக்காக அப்படி இப்படின்னு பேசிட்டவங்க வாய மூடணும்னா நீ கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். ஒரு பொண்ணு தனியா இருந்தா அவளை சுத்தி இருக்கவங்க தப்பாதான் பேசுவாங்க. ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா ஒரு ஆண்தனம் வேணும்னு எழுதப்படாத சட்டமே இருக்கு. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான். கம்பத்தை பார்த்தா காலை தூக்குற ஜாதி. நான் எதிர்பார்க்கிற என்ன புரிஞ்சுக்கிற புருஷன் எங்க கிடைக்க போறான்? ஆமாடி, நீ சொல்றதும் நிஜம்தான். எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான். அவங்களுக்குள்ள பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. அதனால பொண்ணுங்க நாம தான் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி வாழ கத்துக்கணும். இருக்கிறதுலே சுமாரா இருக்கவனை கரெக்ட் பண்ணி அவன் நமக்குன்னு ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெல்ட்டோ மூக்கு நான் கயிறோ போட்டு பத்திரமா நாம தான் பாத்துக்கணும். சரி, வேகமா சாப்பிடு. பாஸ் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன மச்சான், என்ன விசேஷம்? ஆளே பார்க்க முடியல. ஒண்ணும் இல்ல மச்சி. ஐயோ, ஹலோ, நானா இங்க காலேஜ் கேம்பஸ்குள்ள தான் உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன். சரி சரி. அடப்பாவி. ஓகே ஓகே. ஓகே, நான் வந்துடுறேன். ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அவ நேர்ல கூட வரல, அவளோட போன் காலுக்கு இப்படி பயந்து சாவுற? இருந்ததே ஒரு சிகரெட்டு, அதையும் கீழே போட்டு மிதிச்சிட்ட. வேற வாங்கணும்னால காசு இல்ல. ச்சே.
சாரி மச்சி, டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. தப்பா எடுத்துக்காதடா மச்சி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். டே மச்சான், டுபாக்கூர் பசங்களா, டீயை குடிச்சிட்டு போயிட்டே இருக்கீங்க. சைலண்டா வந்து காசை கொடுத்துட்டு போங்க. லந்து பாத்தியா மச்சி, தீப்பெட்டி சைஸ்ல இருந்துட்டு என்ன பேச்சு பேசுறான்? என்ன தீப்பெட்டி கீப்பெட்டின்னு பேசுற? மரியாதையா குடிச்ச டீக்கு காசை கொடுக்கல, மூஞ்சில வெந்நீரை ஊத்திடுவேன். டேய், அக்கவுண்ட் இருக்குலடா, எழுதிக்கோ, நாளைக்கு வந்து காசு தரேன். இவரு பெரிய பில் கேட்ஸ், கரண்ட் அக்கவுண்ட் வச்சிருக்கிற மாதிரி தான் பேச்சு. நாளைக்கு வாங்க, நான் யாருன்னு காட்டுறேன். உட்காரு. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் உங்க கூட வண்டியில வரவே மாட்டாங்க. ஏறி உட்கார்றா, லைஃப்ல இதெல்லாம் சகஜம். ஹலோ ஜென்டில்மேன், ஒரு பொண்ணோட நம்பர் கிடைச்சாலோ இல்ல அவ கம்பெனி கிடைச்சாலோ தினமும் அவளுக்கு 50 மெசேஜ் 10 கால்னு பசங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நீ மட்டும் ஒரு வாரமா ஒரு கால் பண்ணல, ஒரு மெசேஜ் பண்ணல. அதுக்காக நீ நல்லவன் வல்லவன்லாம் நான் சொல்ல வரல. நீயும் அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி அவுட்டிங் கூட்டிட்டு போன. அன்னைக்கு எனக்கு ரொம்ப போர் அடிச்சுதா, நீங்க தான் பேசிட்டே இருப்பீங்களா, அதான் வர சொன்னேன். ஒரு அழகான பொண்ணு உங்களை திட்டும்போது உங்களுக்கு காம்ப்ளிமெண்டா தானே இருக்கும். எல்லா பொண்ணுங்க கிட்டயும் அப்படி இல்ல, உங்ககிட்ட மட்டும்தான். நல்ல சோப்பு போடுறடா. மத்த பொண்ணுங்கள மாதிரி நான் இல்ல, இப்படி பேசுறதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். இரும்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அத சூடு பண்ணி தட்டினா எப்படி வேணாலும் வளையும். ஓ, நல்லாதான் பாடியை பில்ட் பண்ணி வச்சிருக்க. உங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, 6 பேக் 8 பேக்னு பெருமையா பேசிப்பீங்க. ஆனா நாங்க 2 பேக் மேல ஆசைப்படுறது இல்ல. அந்த 2 பேக் நல்லா இருந்தா போதுங்க, இந்த உலகத்தையே கைக்குள்ள வளைச்சு போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 6 பேக் 8 பேக் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அங்க பாத்தீங்களா, நாம இதுல நடந்து போறதே பெரிய விஷயம். இந்த இடத்துல யாரோ ஒரு புண்ணியவா மண்டபத்தையே கட்டி வச்சிருக்காரு. ஆமால. சூர்யா, நான் இங்க வரும்போதெல்லாம் அந்த மண்டபத்துக்கு போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். இது வரைக்கும் போய் பார்த்ததில்ல. இன்னைக்குதான் நீ இருக்கல, நம்ம அங்க போய் பார்க்கலாமா? அட, அதுக்கு என்னங்க, வாங்க போலாம். ஆசைப்பட்டு கேட்டீங்க, இத கூட நான் செய்ய மாட்டேனா? டேய் மல்லிகா, பார்த்து பொறுமையா.
சூர்யா வா. ஏய் என்ன மல்லிகா, இப்படி லைட் போடாம இருட்டு வீட்டுக்குள்ள தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். என்னது இது? திறந்து பார்த்தா தானே என்னன்னு தெரியும். ஓ, சாரி, வளையல், கூடவே மல்லிகைப்பூ. எங்க தாலிய மட்டும் காணோம். ஏய் பாத்தியா, இந்த நக்கல் தானே வேணான்றது. சாரி சாரி சாரி. இப்ப சொல்லு, இதெல்லாம் எதுக்கு கொடுத்த? விஷ் யூ மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஏன் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும்? நமக்கு பிடிச்சவங்களோட பர்த்டேவை கண்டுபிடிக்கிறது கஷ்டமான விஷயம் இல்ல. சொல்லவே மாட்டேங்கிற. அதுதான் சர்ப்ரைஸ் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. இந்த மாதிரி மோசமான ரோட்ல போறது உனக்கு சர்ப்ரைஸா? குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டா வழியை தாங்கிதான் ஆகணும். யாரோட வீடு இது? ரோமியோ ஜூலியட்டோட வீடு. அப்படியா? அது சரி. எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்த? என்ன ரேப் பண்ண போறியா என்ன? என்ன நீ டைரக்டா கிளைமாக்ஸுக்கே வந்து நிக்கிற? போடா டால்டா, சும்மா ஓவர் ஆக்ட் பண்ணாத. இந்த வீடு யாரோடதுன்னு சொல்லு. ஓகே, இது நம்ம வீடு தான். இது நம்ம 2 பேருக்கு மட்டும்தான். நான் இனிமே இங்க தான் இருக்க போறேன். நீயும் எப்ப வேணாலும் இங்க வந்துட்டு போலாம். இது என் மல்லிகாவுக்காக நான் வாங்கின புது வீடு. பணம் எங்க இருந்து வந்தது? இந்த செமஸ்டருக்கு எங்க அப்பா வண்டி வாங்கி தரேன்னு சொன்னாரு. 2 நாளைக்கு முன்னாடி தான் என் அக்கௌண்ட்ல பணம் போட்டாரு. இந்த வண்டியில போற சுகத்தை விட இந்த உடம்போட விளையாடுற சுகம் தான் எனக்கு பெருசுன்னு தோணுச்சு. அதுக்கு தான் இந்த வீட்டை வாங்கினேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஏ லூசு, அவசரப்பட்டு எதுக்குடா இந்த வீட்டை வாங்கின? அதான் என் வீடு இருக்குல்ல. இல்ல மல்லிகா, அடிக்கடி உன்னை பாக்குறதுக்காக உங்க வீட்டுக்கு வர்றது எனக்கு பிடிக்கல. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க. என்னை பத்தி யாரு என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா உன்னை பத்தி தப்பா பேசிட்டாங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அதுக்காக தான் இந்த வீட்டை வாங்கினேன். நீ உன் இஷ்டம் போல எப்ப வேணாலும் வந்துட்டு போலாம். யாரும் உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஐ எம் வெரி ப்ரவுட் அபவுட் தட். வே 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 வே. எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியாவே படல. நான் இங்க இருந்து கிளம்புறப்பா. ஹலோ, சொல்லுங்க ஆண்டி. சரி சரி, வந்துடுறேன் ஆண்டி. சீக்கிரமா வந்துடுறேன். பாய் பாய். இத பாரு மல்லிகா,
இவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. சொந்தக்காரங்களா என்ன பேசுறாங்க தெரியுமா? வயசுக்கு வந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம அவ சம்பாத்தியத்துல சாப்பிடுறோன்னு. போன வருஷமே இவளுக்கும் எங்க அண்ணன் பையனுக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை நடந்தது. இவ சரின்னு சொன்னதுனால தான் வேலைக்கு அனுப்பணும். இப்ப என்னன்னா கல்யாணமே வேணான்னு எடுத்தறிஞ்சு பேசுறா. அம்மா, எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லல. முதல்ல என் கனவு நனவாகணும். என்னோட படிப்பை உபயோகிச்சு எனக்குன்னு சொந்தமா ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும். அதனால தான் எனக்கு இப்ப இந்த கல்யாணம் காது குத்தெல்லாம் வேணான்னு சொன்னேன். ஏய், உன்னோட பிசினஸ்க்கும் கல்யாணத்துக்கும் என்னடி சம்பந்தம்? உன் கனவை எப்ப வேணாலும் நினைவாக்கலாம். ஆனா கல்யாணம் மட்டும் சரியான வயசுல நடக்கணும். முதல்ல கல்யாணத்தை பண்ணிக்கோ, அப்படியே உன் வேலையும் பாத்துக்கோ. நான் சொல்றது புரியுதா? சரி, ஆனா ஒரு கண்டிஷன். நீயும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தருவியா? ஆமா மல்லிகா, நீயும் மனசை மாத்திக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிய. சரி ஆண்டி, அத பத்தி யோசிக்கிறேன். வண்டி அங்க விட்டுட்டு நம்ம 2 பேரும் இப்ப ஆட்டோல எங்க போயிட்டு இருக்கோம்னு எனக்கு தெரியலையே. இன்னைக்கு முருகன் கோயில்ல 101 ஜோடிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களாம். அந்த 101வது ஜோடி நம்ம தான். அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஏய், என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? இது முதல்ல சொன்னேன்னா என் ஃப்ரெண்ட்ஸை 4 பேர்த்த கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. உண்மையே சொல்லு, இப்ப எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க? நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு உட்காரு, அங்க போனா எல்லாம் தெரியும். பைக் ஷோரூம்க்கு எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா? விஷ் யூ a very happy birthday. உனக்காக என்னுடைய ஸ்மால் கிஃப்ட். பிரசாதம் எடுத்துங்கோ. க்ஷேமமா இருங்கோ. இன்னைக்கு என் பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நமக்கு இஷ்டமானவங்களோட பர்த்டேவை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஒன்றும் கஷ்டம் இல்ல. அதுக்காக இப்ப இந்த காஸ்ட்லி கிஃப்ட் தேவைதானா? நீ எனக்காக ஒரு புது வீட்டையே வாங்கின. அதுக்கு முன்னாடி இது காஸ்ட்லி கிஃப்ட் இல்ல. மனசெல்லாம் மயங்குது, ஆசை மலர்கிறதே மெல்லவே. உயிரெல்லாம் மிதக்குதே, உடம்புக்கு இதம் தருதே சொல்லவே. சின்ன சிநேகிதம் அறிமுகம், எதையும் ருசிக்கின்ற அனுபவம். நல்லதா கெட்டதா இதை அறிந்து கொள்ளணும் வாயன் ரசிகம். மனசெல்லாம் மயங்குது, ஆசை மலர்கிறதே மெல்லவே. உயிரெல்லாம் மிதக்குது, உடம்புக்கு இதம் தருதே சொல்லவே. ரசிகை நீ, ரசிகன் நான், சரி பாதியாகிறனே. வெண்ணிலா நீ, கண்ணிலே நீ, ஜோதியாக மாறுவேனோ. என்னென்ன ஏகாந்தம் இவ்வேளை, பூவுக்கு ஆனந்தம் சொல்கின்றேன். அடடா, நானே உந்தன் நெஞ்சுக் கூட்டில் அடைக்கலமாகிறேன். நிலவினில் நமக்கென இல்லம் ஒன்று நான் கண்டேன் செல்லமே.
பந்தமே சொந்தம் உன்னாலதான், உன்னாலே நான் கண்டேன் உல்லாசந்தான். மோகன்தான் காய்ச்சல் அடியறியும் தீயாய் மெல்ல மெல்ல சுகமே. மனசெல்லாம் மயங்குது, ஆசை மலர்கிறதே மெல்லவே. உயிரெல்லாம் மிதக்குதே, உடம்புக்கு இதம் தருதே சொல்லவே. சின்ன சிநேகிதம் அறிமுகம், யாரையும் ருசிக்கின்ற அனுபவம். நல்லதா கெட்டதா இதை அறிந்து கொள்ளணும் வா என்ற சிதம். சூர்யா, இன்னைக்கு என்ன சூரிய கிரகணமா? ஏன் இந்த மாதிரி கேன்சர் வந்த பேஷண்ட் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. ஏன்பா, யாருக்காவது பிளட் டொனேட் பண்ணிட்டு வந்தியா என்ன? முகமெல்லாம் வெளுத்து போய் கிடக்கு. ஏய், என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் வாய் திறந்து சொல்ல. நீ என்கிட்ட போன்ல பேசும்போது கூட உன் வாய்ஸ் ரொம்ப டல்லா இருந்தது. என்னதான் ஆச்சுன்னு சொல்ல. ஒன்றும் இல்லை மல்லிகா, ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். இப்போ என்னடானா பெருசா தெரியுது. இந்த செமஸ்டருக்கு இன்னும் ஃபீஸ் கட்டல. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. டேடிக்கு கால் பண்ணா வெளியூர்ல இருக்கேன், 10 நாள் ஆகுன்றாரு. இதை ஏன்டா முதலே சொல்லன்னு அம்மா வேற திட்டுறாங்க. புது வண்டி வாங்கின சந்தோஷத்துல ஃபோன் பண்றதையே மறந்துட்டேன். செமஸ்டர் ஃபீஸ் எவ்வளவு கட்டணும்னு சொல்லு. 85,000. நீ ஒரு வேலை செய்றியா? இன்னைக்கு ராத்திரி ஏதாவது ஒரு பேங்க கொள்ளையடிச்சிட்டு. ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, பூனை இழைச்சு போச்சுன்னா எலிங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம்னு. சாரி, நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல, கொடுத்துடலாம். வேண்டாம், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன், ட்ரை பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஏய், நானும் ஃப்ரெண்டு தானே, நான் கொடுக்கறேன்டா. இப்பவே நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க. அப்படியா சார்? சரி விடு, உன்கிட்ட இருந்து எப்படி வசூல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். நான் கொடுக்கறேன், நீ வா. நடடா, வாடா டேய். சொல்லு சூர்யா. ரொம்ப நேரமா காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கேன், உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் சாரி, நான் இப்ப குளிச்சுக்கிட்டு இருக்கேன், வந்துடுறேன் இரு. ஏய் வாடா உள்ள. என்னடா ஆச்சு? ஏன் இப்படி பாக்குற? நான் உன் வீட்டுக்கு வந்து உன்னதான் பார்த்துட்டு இருக்கானா இல்ல தேவலோகத்துக்கு போய் தேவதையை பார்த்துட்டு இருக்கேனான்னு கன்ஃபியூஸா இருக்கு. ரெண்டும் இல்ல, சென்னையில மதுரை மல்லிகாவை பாக்குற. வாவ், இப்பவே இந்த மல்லிகையோட அழகையும் நறுமணத்தையும் அப்படியே அனுபவிக்கணும்னு தோணுதே. அப்படியா? அந்த சீன் எல்லாம் இங்க நடக்காது மச்சி. ஃப்ரெஷ்ஷா இப்பதான் குளிச்சிட்டு வந்திருக்கேன். சைலண்டா உட்காந்து டிவியை பாரு. நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். வெளியில போய் நம்ம சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஏய், எதுக்குடா இங்க வந்த? ஹால்ல உட்காந்து டிவி தானே பாத்துட்டு இருக்க சொன்னேன். வேணா, என்கிட்ட வராத, போ போடா சொல்றேன்ல.
என்னங்க மேடம், இப்பெல்லாம் நீ வீட்டு பக்கமும் வரதில்ல, ஆபீஸ்ல முன்ன மாதிரி பார்க்கவும் முடியல. என்னாச்சு, கொழுப்பு ஜாஸ்தி ஆயிருச்சா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ தனியா இருந்தப்போ உனக்கு துணையா இருக்கலாமேன்னு நான் கூட வந்தேன். இப்பதான் உனக்கு ஒரு நல்ல துணை கிடைச்சிருச்சு, அதுவும் ஒரு பையன். அதனாலதான் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். எப்படியோ நீ இப்ப சந்தோஷமா இருக்கல, எனக்கு அது போதும்டி. தூரத்துல இருந்தே பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். அப்படியா? சரி, என் மேல இவ்ளோ அக்கறை எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, உன்னோட கல்யாண ஏற்பாடு எப்படி போகுது? என்னோட கல்யாண விஷயம் இருக்கட்டும், உன்னோட வாழ்க்கை பிரச்சனைய பாரு. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுமா உனக்கு? அந்த சூர்யா கூட இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி சுத்திட்டு இருப்ப? இந்த ஜனங்க உன்னை பத்தி எப்படி பேசுறாங்க தெரியுமா? உங்க ரிலேஷன்ஷிப்ப பாக்குறவங்க எல்லாம் தப்பா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. யாரோ என்னமோ பேசுறத பத்தி நான் எதுக்கடி கவலை பண்ணணும்? எனக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது இந்த சமுதாயம் எனக்காக என்னடி பண்ணுச்சு? நான் தனியா இருந்தாலும் இப்படிதான் பேசும், துணையோட இருந்தாலும் இப்படிதான் பேசும். ஆம்பளை இல்லாத வீட்ல ராத்திரி யார் வராங்க யார் போறாங்கன்னு கண்ணு முழிச்சு கணக்கு எடுக்கிறவங்க, ஒருவேளை அப்படி யாருமே வரலனா நாமளே போய் ஒரு கை பார்க்கலாமேன்னு நினைக்கிற ஆம்பளைங்க, இந்த மோசமான ஆம்பளைங்களுக்கு நடுவுல என்னோட நல்லது மட்டுமே நினைக்கிறவன் என்னோட சூர்யா. ஏய், அந்த சூர்யாவை பத்தி என்னடி தெரியும் உனக்கு? அவனும் ஒரு சராசரி ஆம்பளைன்றத மறந்துடாத. நீ புருஷனை விட்டு தனியா இருக்கன்றத தெரிஞ்சும் அவன் உன்கிட்ட வரானா, அவனுக்கு உன் மேல இருக்கிறது காதலா இல்ல காமமா? இங்க பாரு ராஜி, என்ன பத்தி வேணா பேசு, ஆனா சூர்யாவை பத்தி எதுவும் தப்பா பேசாத. அவன் என்ன எந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு உனக்கு என்னடி தெரியும்? ஓட்டுறதுக்கு ஒரு பைக் இருந்ததுன்னா ரோடா போய் பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிற பசங்க மாதிரி இல்லாம, அவனுக்கு பைக் வாங்க வச்சிருந்த காசை வச்சு எனக்கு எந்த அவமானமும் வரக்கூடாதுன்னு எனக்காக ஒரு வீடு எடுத்தான். ஒவ்வொரு ராத்திரியும் பயந்து பயந்து தூங்கிட்டு இருந்த எனக்கு தைரியத்தை கொடுத்து என் மனசுல இருந்த கஷ்டத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சு உண்மையான சந்தோஷம்னா என்னன்னு சொல்லி கொடுத்த வேண்டியவன் அவன் காதல போய் சந்தேகப்பட்டுட்டேடி. காதல் மண்ணாங்கட்டி போடணும்னு ஆசைப்பட்டா குளமா இருந்தா என்ன, ஆறா இருந்தா என்ன, தண்ணி இருந்தா போதும் யார் வேணாலும் கல்ல தூக்கி போடுவாங்க. உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு தெரிஞ்சா யார் வேணாலும் வந்து காதலிக்கிறேன்னு வாங்க. நாம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுப்பாரு, அப்ப தெரியும் அவனோட நிஜமான முகம் என்னன்னு. கல்யாணம்ன்ற விஷயத்த பொறுத்த வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்ல. அது எல்லாத்தையும் தாண்டி வந்தவனா என் மனசு என்னன்னு உன்னால நிச்சயமா புரிஞ்சுக்க முடியாது. ராஜி ப்ளீஸ், என் மனசுல சந்தேகத்தை விதைக்காத. நான் இந்த நாள சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கேன், நாளைக்கு என்னன்னு அப்ப பாத்துக்கலாம். எனக்கு காலையில இருந்து ஒரே தலைவலி மச்சான். அப்படியா? ஆமா மச்சி. இன்னொரு கட்டிங் போடு மச்சி, எல்லாம் சரியாயிரும். இதெல்லாம் குடிச்சா உண்மையிலேயே தலைவலி போயிடுமா மாம்ஸ்? டேய், இப்படி சரக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தா மானம் மரியாதை வீடு வாசல் எல்லாம் போயிரும், கடைசியில உயிர் கூட போயிரும். அதனால ஆஃப்டர் ஆல் உன் தலைவலி போகாதாடா? எஸ், யூ ஆர் ரைட் மாம்ஸ். நீ இப்படி டெய்லியும் குடிப்பியா மச்சி? என்னது டெய்லியுமா? அவ்வளோதான், மல்லிகா என்ன அடிச்சே கொண்டுடுவா. மல்லிகா? மல்லிகா உன் லைஃப்ல வந்ததுக்கு பிறகு உன் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு சூர்யா. கோடியில ஒருத்தனுக்கு தான் இந்த மாதிரி மச்சம்லாம் இருக்கும். சந்தன கட்ட மாதிரி உடம்பு, கை நிறைய காசு, மனசு பூரா சந்தோஷம். எவனுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் சொல்லு மச்சி? யூ ஆர் வெரி 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 லக்கி மச்சி, லக்கி மச்சி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமு, அதிர்ஷ்டத்தையே நம்பிட்டு இருந்தா அப்புறம் பீடி வாங்க கூட காசு இருக்காதுடா. எல்லாரும் பெட்டு நீளத்துக்கு காலை நீட்ட சொல்லுவாங்க, ஆனா நான் பெட்டையே கொஞ்சம் நீளமாக்கிட்டேன், அவ்வளோதான். காலு தொட பெட்டு, நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு மச்சி, நான் ஒரு காலேஜுக்கு போற பேச்சுலரு. வெறும் பேச்சுலர்ல காஞ்சு போய் கிடக்கிற பேச்சுலர். கரெக்ட். வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆசைப்படுற எல்லா விஷயம் சரிதான். கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸு, ரேபான் கிளாஸு, ரீபாக் ஷூவு, வீலிங் பண்றதுக்கு ஒரு பைக்கு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஃபிகருங்களை கரெக்ட் பண்ணி மால்ல ஷாப்பிங் பண்ணிட்டு மல்டிப்ளெக்ஸ்ல சினிமா பார்த்துட்டு லைஃப் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா கை நிறைய காசு இருக்கணும் மச்சி. வீட்டில் இருந்து அனுப்புற காசு நான் சிகரெட் வாங்குறதுக்கே சரியா இருக்கு. மற்ற செலவுக்கு காசு இல்லைன்னு இந்த பார்ட் டைம் ஜாபுக்கு போற வேலையே ஆகாது. அதுக்காக போட்டது தான் இந்த மாஸ்டர் பிளான். என் ஃப்ரெண்டோட அப்பா லாயரா இருக்காரு. அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தப்போ
அங்க மல்லிகா அவளோட டைவர்ஸ் கேஸ பத்தி அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தா. அங்க வச்சுதான் அவளை முதல்ல பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது அவ கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலையில இருக்கா, புருஷனை விட்டுட்டு போயிட்டாங்கிற விஷயமும். அவ பின்னாடியே போன பிளான் போட்டு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அவளை எப்படியாவது மடக்கணும்னு முடிவு பண்ணேன். ஒரு நாள் பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளை வேணும்னே போய் இடிச்சேன். இன்னொரு நாள் அவ பைக்ல வந்துட்டு இருக்கப்போ நானே குறுக்க போய் விழுந்து கையில இருந்த நோட்ஸை தண்ணியில போட்டேன். அறிமுகம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்பு என்னோட எல்லா தேவையும் நான் நிறைவேற்றிட்டேன். அப்பா வாங்கின வீட்டை நான் வாங்கினேன்னு சொல்லி பைக்கை நான் கிஃப்டா வாங்கிட்டேன். காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருக்கேன். காதல்ன்ற பேர்ல அவ உடம்ப அணு அணுவா ரசிச்சு அனுபவிச்சேன். இப்படி எல்லாம் பண்றதுக்கு உனக்கு பயமே இல்லையாடா? பயமா? பயப்படுறதுக்கு நான் என்ன அவளை வலுக்கட்டாயமா கற்பழிச்சனா, இல்ல நான் வாங்கின பணத்துக்கு ரெசிப்ட் எழுதி கொடுத்துருக்கனா? அப்புறமா லாஸ்ட் செமஸ்டர் முடிய போகுது. அது வரைக்கும் செலவுக்கு பணம், உடம்புக்கு சுகம்னு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு பாடிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும். இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும். அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும். மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர், புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். என்னடி ஆச்சு? சண்டே மார்னிங் பிரைட்டா இருக்கிறத விட்டுட்டு இப்படியா மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருப்ப? பின்ன என்ன பண்றது? சும்மா இருந்தவள கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிட்டீங்க. இப்ப என் நிலைமைய பாரு. என்ன ஊருக்கு வர சொல்லி அப்பா தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு. ஊருக்கா? எதுக்கு? கல்யாணத்துக்கு தான் இன்னும் நாள் இருக்கே. நாளைக்கு சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு சைன் போடணுமா. என்னன்னு கரெக்டா சொல்லுடி. எங்க அப்பா தான் தர்ம பிரபுவாச்சே. எங்க இடத்த என்ன கல்யாணம் பண்ணிக்க போறான்ல, அவனோட பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரணுமா. அவங்க வீட்ல அந்த இடத்த வரதட்சணையா கேட்டு டிமாண்ட் பண்ணிருக்காங்க. அப்படியா? அதுல என்ன இருக்கு? உங்க அப்பா அம்மாக்கு ஒரே பொண்ணு தானே நீ? அவ்வளோ இடத்த வச்சுட்டு அவங்க தான் என்ன பண்ண போறாங்க? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் பேர்ல எழுதினாலும் உன் பேர்ல எழுதின மாதிரி தானே. நீயும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றல. ஒரு பொண்ணு கிட்ட இருந்து இப்படி எல்லாம் எதிர்பார்க்கறவன் எப்படி அந்த பொண்ணை சந்தோஷமா பாத்துப்பா? ஐ ஹேட் திஸ் கைண்ட் ஆஃப் சிஸ்டம். சூர்யா, நீயே சொல்லு. ஒரு பொண்ணோட சொத்து சுகத்துக்காக அன்பு காட்டுறவன் எப்படி யோகியனா இருக்க முடியும்? எஸ், யூ ஆர் ரைட். Excuse me. May I get in? வாங்க. Thank you. I am Madan. இந்த கம்பெனிக்கு புதுசா வந்திருக்க கிரியேட்டிவ் ஹெட். ஓ, ஐ see. உட்காருங்க. Thank you. நீங்க வரப்போற விஷயம் எனக்கு முன்னாலே தெரியும். ஆனா உங்களை பார்க்கும்போது கிரியேட்டிவ் பர்சன் மாதிரி தெரியலையே. ஏன் மேடம்? பின்ன என்னங்க, ஏதோ சினிமா கம்பெனிக்கு ஹீரோ சான்ஸ்க்கு ஆடிஷனுக்கு வந்த மாதிரில இருக்கீங்க. ஒரு கிரியேட்டிவ் பர்சன்னா நல்லா தாடி வச்சுக்கிட்டு ஒரு சோடா புட்டி போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான ஸ்டைல்ல எல்லாம் இருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். கிரியேட்டிவ்ன்றது நம்ம பிரைன்ல இருக்கு, ப்ராடக்ட்டை ரிவீல் பண்றதுல இருக்கு, நம்ம கெட்டப்ல இல்ல. இப்போ உங்களே எடுத்துங்களேன், பார்க்கிறதுக்கு ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க, ஆனா இந்த கம்பெனி நீங்க மேனேஜ் பண்ணலையா? அப்படிதான். ஓ, ரொம்ப நல்லா தான் பேசுறீங்க. Thank you. சரி, நான் உங்க ஃபைலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாஃப்ஸை உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஓ, ஷியோர்.
பாய். பாய். சூர்யா, நீ எப்ப வந்த? 10 நிமிஷம் ஆச்சு. இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு நினைச்சாதான். அது யாரு கார்ல வந்து உன்னை டிராப் பண்ணது? எங்க ஆபீஸ்க்கு புதுசா வந்திருக்க கிரியேட்டிவ் ஹெட் மதன்னு பேரு. பாக்குறதுக்கு எப்படி இருக்கானோ அவன் பேச்சும் அப்படிதான் இருக்கும். காரு கிடைச்சதுன்னு அங்கேயே 2 வீலர் விட்டுட்டு வந்துட்டியா? இல்ல, ராஜா ஏதோ வேலை இருக்குன்னு என் 2 வீலரை வாங்கிட்டு போனா. அதான் நான் மதனை டிராப் பண்ண சொன்னேன். ஓ, முதல் நாளே டிராப்பா? அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டீங்களா? நீ கைய விட்டுட்டேன்னா இன்னொருத்த கைய கொடுக்கணும்ல, அதுக்குதான். என்னடா தலை நல்லா சுத்துதா? சும்மா சொன்னேன்டா. ரொம்ப தலை வலிக்குது, ஃபர்ஸ்ட் காஃபி குடிக்கணும். வா போலாம். நாளைக்கு மீட் பண்ணலாம். ஷூர். ஓகே கரண், கால் யூ பேக். பை. மதன். எஸ். உங்களால ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? இஸ் இட்? வாட் கேன் ஐ டு ஃபார் யூ மேம்? ஆக்சுவலி எவ்ரி வீக் ஃப்ரைடே நான் அம்மன் கோயிலுக்கு போவேன். ஸோ 2 வீலர் எடுத்துட்டு போலான்னு பார்த்தா கிளைமேட் சரியில்லை. கேன் யூ ப்ளீஸ் கெட் மீ தேர்? யா ஷூர், இட்ஸ் மை ப்ளஷர். ப்ளீஸ் கெட் இன். தேங்க் யூ மதன். ஏ மச்சான், கோயில் உள்ள போனாலும் சாமியை தரிசிக்கலாம், கோயிலுக்கும் போகாம இங்க நின்றுட்டு என்னடா அர்த்தம்? டேய், இது சாமி கும்பிடுற வயசு இல்ல, ஃபிகருங்களை கரெக்ட் பண்ற வயசு. உள்ள போனா சிலையா இருக்கிற ஒரு தேவதையை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா இங்க உட்காந்துருந்தா ரோட்ல போற எல்லா தேவதைகளையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். நான் சொல்றது புரியலையாடா மடையா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இங்க இருக்கிற ஆன்டிகளும் ஃபிகருங்களும் கோயிலுக்கு சாமி கும்பிட வருவாங்க. காலேஜ்ல இருக்கிற ஃபிகருங்களை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சுன்னா இங்க வந்தா போதும், விதமா பார்க்கலாம். ஏய் மதன், இந்தாங்க குங்குமம் வச்சுக்கோங்க. குங்குமம்மா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. கொஞ்சம் விட்டா என்ன சாமியார் ஆக்கிடுவீங்க போல. மழை வர மாதிரி இருக்கு, வாங்க சீக்கிரம். ஏய் மதன். என்னடா மச்சான், ட்ரெயின் ட்ராக் மாறிடுச்சு போல. உன்னோட கம்பார்ட்மெண்ட்ல வேற என்ஜின மாட்டி இருக்காங்க. மச்சான், லவ் இஸ் கான். பக்கியாத பொண்ணு மேல ஆசை. இந்தா சூர்யா, சாப்பிடு. குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு உடம்புல தெம்பு வேணும்ல. என்னடா ஆச்சு? ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்க. மல்லிகா, எனக்கு அர்ஜென்ட்டா 10,000 ரூபாய் பணம் வேணும். வீட்ல இருந்து பணம் அனுப்புறதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். பணமா? ஓ, இதான் விஷயமா? உனக்கு தெரியுமா, கையில பணம் இல்லனா எல்லாமே படுத்துறோம்னு சொல்லுவாங்க. சூர்யா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். 6 மாசத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வீடு கட்டுறதுக்காக பேங்க்ல லோன் வாங்கியிருந்தான். அதுக்கு நான் ஷூரிட்டி கொடுத்திருந்தேன். அந்த பாவி பையன் வீட்டை கட்டினானோ இல்லையோ தெரியல, 3 மாசமா இஎம்ஐ கட்டவே இல்ல. தேடிட்டு போனா அவனும் இல்ல, அவன் சாமானும் இல்ல. ஃப்ரெண்டுன்னு நம்பி அவனுக்கு ஷூரிட்டி போட்ட தப்புக்கு 2 மாசமா நான் இஎம்ஐ கட்டுறேன். வர சேலரி எல்லாம் அதுக்கே போயிடுது. உனக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை இல்லனா இந்தா இத பாரு. உன் வண்டிக்கு கூட 2 மாசமா இஎம்ஐ கட்டல, அதுக்கும் சேர்த்து நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த திருட்டு பையன் மாற்ற வரைக்கும் தயவு செய்து உன் வண்டிக்கு இஎம்ஐ நீயே கட்ட. யாரையோ நம்பி நீ எதுக்கு ஷூரிட்டி கொடுத்த? என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. அப்பெல்லாம் நம்ம 2 பேருக்கும் பழக்கமே இல்ல சூர்யா. அதுவும் இல்லாம அவனும் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டுன்னு தான் ஷூரிட்டி போட்டேன். யாருக்கு தெரியும் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு. எல்லாரையும் சீக்கிரம் நம்பிடுறதுதான் என்னோட வீக்னஸே. ஏன் உன்னே எடுத்துக்கோ. ஏன் 3 மாசத்துக்கு முன்னாடி நீ யாருன்னே எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு நீ தான் எல்லாமே நம்பிட்டு இருக்கல. அப்படிதான். கண்டவ கூட எல்லாம் என்ன கம்பேர் பண்றியா? கொஞ்சம் கூட யோசிக்கிறதுல அறிவு கட்டவ. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும். நான் வேற ஊருக்கு புதுசு, எது எங்கெங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா. அதுக்கு என்னங்க, இந்த ரோடோட எண்டுக்கு போனீங்கன்னா வைன் ஷாப் இருக்கு, அங்க ட்ரிங்க்ஸ் கிடைக்கும். அதை தாண்டி போனீங்கன்னா ஹோட்டல் இருக்கு, அங்க சூப்பரா சிக்கன் கபாப் கிடைக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல மெடிக்கல் ஷாப் இருக்கு, எல்லா பிராண்ட் காண்டம்ஸும் அங்க கிடைக்கும். ஏன்னா நீங்க ஊருக்கு புதுசு இல்லையா, உங்க ஹெல்த்தையும் பாத்துக்கோங்க. ஆம்பளைங்களை ஏங்க இவ்வளவு கேவலமா நினைக்கிறீங்க?
ஆம்பளைங்களோட பாவம் சும்மா விடாது. ஓ அப்படியா, பரவாயில்ல இருக்கட்டும். சரி, உங்க காரை எடுத்துட்டு என் வண்டியை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. வண்டியை வீட்ல விட்டுட்டு நானும் கார்ல வரேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன். ஒன்னு தவிர. ஒன்ன தவிரையா? அதையும் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே. சூர்யா, நாளைக்கு எனக்கு பர்த்டே. கிஃப்டா எனக்கு ஒரு ரிங் வாங்கி கொடுப்பல? ரிங்கு தானே, கொடுத்துட்டா போச்சு. மொபைல்ல கொடுக்கட்டா இல்ல லேண்ட்லைன்ல கொடுக்கட்டா? போடா, எப்ப பாரு காமெடியாவே பேசிட்டு. எல்லாத்தையும் வாங்கியிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். ப்ளீஸ் கெட் இன். அப்பாடி, எப்படியோ உங்க ஷாப்பிங் முடிஞ்சது. ஆமா, இப்பெல்லாம் எனக்கு நீ எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற. முன்னாடிலாம் நிறைய வாங்கி கொடுப்ப. இப்ப என்னடானா சும்மா கூட்டிட்டு வந்து காட்டுற, ஒன்னும் வாங்கி தர மாட்டற. ஏன் கிரெடிட் கார்டு ஒர்க் பண்ணலன்னு இப்பதான் தெரியுது. இருடி வரேன். இப்போ நான் கொடுத்துருக்க இந்த ப்ராஜெக்ட் ஒரு எம்என்சியோடது. குவாலிட்டி லெவல் ரொம்ப நல்ல முறையில் இருக்கணும். ஒரு வாரம் டைம் இருக்கு. அதுக்குள்ள எனக்கு ஒரு ஃபைனல் காப்பி வேணும். நீங்க சாப்பிட்றீங்களோ இல்ல தூங்குறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்பத்துல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலேஜஸ், ஹைடெக் ரோட், மால்ஸ், சினிமா தியேட்டர், இப்படி எல்லா இடத்துக்கும் போங்க. இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷனோட ஆட்டிடியூட ஸ்டடி பண்ணி ஒரு நல்ல கான்செப்டை ரெடி பண்ணுங்க. நம்மளோட மத்த ப்ராஜெக்ட் எல்லாம் இந்த ஒரு வாரத்துக்கு போஸ்ட் பண்ணி வைங்க. முதல்ல இதை முடிங்க. ப்ராடக்ட் அல்டிமேட்டா இருக்கணும். உங்க 2 பேர் மேலேயும் நல்ல நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை இன்னும் பெருசாக்கணும். ஓகே, நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ சார். மச்சான், பெட்ரோல் போட காசு இல்லாம ஒரு வாரமா வண்டியை இறக்கத்துல இப்படிதான் ஓட்டிட்டு இருக்கிறேன். அப்படியா? அப்ப சரி. ஏதோ ஒரு பைக் வருது, பாப்போம். இதே ரோட்ல தான் சுத்துவாங்கன்னு நீங்க எப்படி கரெக்டா சொல்றீங்க? இங்க இந்த ரோட விட்ட வேற எங்க சுத்த போறாங்க? இந்த ரோட்ல தானே உமன்ஸ் காலேஜ், கேர்ள்ஸ் ஹாஸ்டல், பியூட்டி பார்லர், இப்படி எல்லாமே இருக்கு. ஓ அப்படியா? சார், வண்டி நம்பர் என்னன்னு சொன்னீங்க? ஏய், TN093849 டா. 849ஆ? அதான்டா, காது கேட்கலையா? சார், என் காது மட்டும் இல்ல, கண்ணு என் கண்ணு கூட ரொம்ப ஷார்ப்பா இருக்கு சார். அது பிளாக் கலர் பைக் தானே? ஆமாடா, அந்த வண்டி தான்டா. புடுடா. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏங்க வண்டியை நிப்பாட்டுறீங்க? இந்த வண்டி யாரோடது? என்னோடது தான். ஏன் 3 மாசமா EMI கட்டவே இல்ல? ஏன்டா கேக்குற? இறங்கடா கீழ. இறங்கடா. இப்போ நாங்க வண்டி எடுத்துட்டு போறோம். நீ ஆபீஸ் வந்து பணத்தை கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போய்க்க. ஏய், என்ன மச்சான், ஒரு வாரமா கடை பக்கம் ஆளையே காணோம். சரி, உள்ள வா வா. மச்சான், ஒரு 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விட. என்னது? 500 ரூபா 1000 ரூபான்னு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தவன் நீ. இதுல நீ எனக்கு தர வேண்டிய பேலன்ஸ் அமௌண்ட்டே 1000 ரூபாய்க்கு மேல இருக்கேடா. டேய், எவ்வளவு வேணா ஆயிட்டு போகுது, முதல்ல ரீசார்ஜ் பண்ணி விடு. பெரிய பெரிய கம்பெனிகளே லாஸ்ட்ல போயிட்டு இருக்குதான், நாமெல்லாம் எந்த மூளைக்கு? நான் என்ன உன்ன மாதிரி முன்னாடி நல்ல படத்தை வச்சுட்டு உள்ள இருந்து மேட்ரு படம் விற்கிறவன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏன்டா இப்படி கத்துற? யாருக்கு அதுலயாவது விழுந்து பிரச்சனையாயிட போகுது. ரீசார்ஜ் தானே பண்ணு உனக்கு, இப்ப பண்ணி விட்டுறேன். என்னடா, மல்லிகா கூட ஏதாவது? சரி சரி, அதெல்லாம் போகட்டும், விடு. நேத்து மல்லிகாவை நான் தியேட்டர்ல பார்த்தேன். அவ கூட வேற எவனோ ஒருத்தன் இருந்தான்டா. ஆமா மச்சி, இப்பெல்லாம் அவ அவங்க கூட தான் அதிகமா சுத்திட்டு இருக்கறா. என் கூட சுத்தி சுத்தி அவளுக்கு அழுத்து போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பொண்ணை எந்த பரதேசி பத்தான் தெரியல. இல்ல மச்சான், இன்னைக்கு எனக்கு 2ல் 1 பார்த்துட்டு தான் மறு வேலை.
ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் திஸ். சொல்லுங்க மேடம். திஸ் இஸ் ரிகார்டிங் the subject that I was talking about. Okay, let's go. Oh, Surya, வா. Mr. Madan, he is Surya. Surya, இவர் பேர் மதன், என்னோட colleague. ஹாய். ஹாய் மல்லிகா, நான் உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். ஓகே மேடம், நான் கார்ல வெயிட் பண்றேன், சீக்கிரம் வந்துருங்க. சொல்லு சூர்யா, என்ன விஷயம்? சொல்றேன். ஏன் எங்கேயாவது அர்ஜென்ட்டா போகணுமா? ஆமா சூர்யா, நான் இப்ப கொஞ்சம் மதன் கூட வெளியில போகணும். எங்க போற? மாலுக்கா? ஆமா. அட, உனக்கு எப்படி தெரியும்? தெரியாம என்ன? பூனை கண்ணு மூடி பாலை குடிச்சிட்டா யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்குமா? நேத்து சினிமா, இன்னைக்கு மால், நாளைக்கு ரெசார்ட்டுக்கா? முதல்ல புருஷன், நேத்து நான், இன்னைக்கு இவன், நாளைக்கு வேற எவனோ. இதேதான் உன்னோட லைஃப் ஸ்டைல. சூர்யா, behave yourself. யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்குதா? Of course dear மதுரை மல்லிகா. ஏன் உன் வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சுன்னு பயமா இருக்கா? You idiot. நான் எதுக்குடா உன்னை பார்த்து பயப்படணும்? நீ ஒரு ஜென்டில்மேன், என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருப்பேன்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனா நீ இவ்ளோ கேவலமானவனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆமாடி, நான் கேவலமானவன் தான். கரெக்டா பேசுறவனால கேவலமா தாண்டி பாப்பீங்க. தெரியாம தான் கேக்குறேன். இப்பெல்லாம் நீ எனக்கு ₹1 கூட குடுக்கறது இல்ல, ஒழுங்கா பேசுறது கூட இல்ல. 24 மணி நேரமா அவன் கூட பின்னாடி ஜாலி சுத்திட்டு இருக்கேல்ல, இது உனக்கு கேவலமா தெரியல? டேய் முட்டாள், அவன் என்னோட கொலீக். நாங்க 2 பேரும் சேர்ந்து செய்யறதுக்கு 1008 வேலை இருக்கும். அதனாலதான் அவன் கூட போறேன். ஏன் கஷ்டம் உனக்கு எப்படிடா தெரியும்? ஒரு நாள் வாங்க போற சம்பளத்துக்காக 30 நாள் வேர்வை சிந்தி உழைக்கணும். இந்த சூழ்நிலையில ஒரு பொண்ணு வேலை செஞ்சுதான் வாழ்க்கை நடத்தணும்னா அவ என்ன மாதிரி கஷ்டங்களை சந்திக்கணும்னு உனக்கு எங்கடா தெரிய போகுது? வேலை செஞ்சு 4 காசு சம்பாதிச்சு பாரு, அப்பதான் கஷ்டம்னா என்னன்னு தெரியும். ஒரு ஆம்பளை கூட பேசினதுக்கே என்ன அவனோட சம்பந்தப்படுத்தி பேசினியே, உன்னை பாராட்டணும்டா. போயும் போயும் உன்னை நம்பணும் பாரு. இத வாங்கிக்க தாத்தா. மதுரை மல்லிகா, இதோட வாசனைக்கு செத்து போன பாம்பு கூட படம் எடுத்து ஆடும். இந்த சீரியை இது வரைக்கும் 10 தடவை பார்த்துட்டேன். இந்த படத்தோட செகண்ட் பார்ட் இன்னும் வரலையா? இதோட டைரக்டர் ரொம்ப பிஸியா இருக்காரு. செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ண உடனே நானே உங்களை கூப்பிட்டு கொடுக்குறேன். அது வரைக்கும் இந்த சீடிய தேஞ்சி போற வரைக்கும் பாத்துக்கிட்டு இருங்க. சரிப்பா தம்பி, வேற ஏதாவது சீடி இதையே கொடுத்து ஏமாத்துறானுங்க. என்ன மச்சான், இவ்ளோ வருஷம் ஆயும் இந்த படத்துக்கு இன்னும் மார்க்கெட் குறையவே இல்லையா? ஆமா தல, இந்த மாதிரி நாட்டு சரக்குக்கு இப்பவும் மவுஸ் இருக்கு. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் இதுக்கெல்லாம் முடிவே இல்ல. இத மாதிரி வீடியோ ஏதாவது புதுசா கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, கை நிறைய காசு பாத்துடலாம் மச்சி. அப்படியா? அம்மா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுமா. இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். போகட்டுமாம்மா? லக்ஷ்மி, என்னம்மா? அது உன் வீட்டுக்காரர் உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கறாருன்னு சொன்னியே, இப்ப எப்படி இருக்காரு? கொஞ்சம் பரவாயில்லையா? அதை ஏம்மா கேக்குறீங்க? ஆம்பளைங்க புத்தியே அப்படிதானே, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டா வாழ முடியுமா? பொம்பளைங்க நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போனா எல்லாமே சரியாயிடும். ஆம்பளைங்களுக்கு சில பழக்க வழக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். அத போய் நாம பெருசா எடுத்துக்கிட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா எந்த பொண்ணுதான் அவ புருஷன் கூட சந்தோஷமா இருக்க முடியும்? எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரிதான். அதனால நாம புருஷனே வேணான்னு ஒதுக்கி வைக்க முடியுமா சொல்லுங்க? சரிதான். எப்படியோ இப்ப நீ சந்தோஷமா இருக்கல்ல? அம்மா, நாம துக்கப்படுறதுக்கு 3 காரணம் இருந்தா சந்தோஷப்படுறதுக்கு 100 காரணங்கள் இருக்கும். என் புருஷனும் நல்லவன் தான், குடிக்கிறது மட்டும்தான் அவனோட கெட்ட பழக்கம். ஆனா என் புருஷன் என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. இன்னைக்கு சினிமாவை கூட்டிட்டு போறேன், சீக்கிரம் வான்னு சொன்னாரு. அதுக்காக தான் இன்னைக்கு நான் சீக்கிரம் போகணும்மா. நேரம் ஆயிடுச்சு, நான் நாளைக்கு வரேம்மா.
என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தா? ஏதாவது விஷயம் இருந்தாதான் உன்னை பார்க்க வரணுமா சூர்யா? பின்ன என்ன சொல்றது, நீ தான் ரொம்ப பிஸியா இருக்கிறவ. என்ன மாதிரி வேலை இல்லாதவங்கிட்ட எல்லாம் உனக்கு என்ன பேச்சு இருக்க போகுது? சுத்தி வளைக்காம நேரா பேசு சூர்யா. யார்கிட்டயும் பேசுற மாதிரிலாம் என்கிட்ட பேசாத. சரி மதுரை மல்லிகை மேடம், நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். இப்ப நீங்க என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? சூர்யா, ஐம் சாரி. அன்னைக்கு நான் உன்கிட்ட அவ்வளவு ஹார்ஷா பேசிருக்க கூடாதான். அன்னைக்கு என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தது. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் சூர்யா. ஹே, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஆம்பளைங்க ஆடணும், அப்படிதானே? இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குதே. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உங்க சுண்டு வர சொல்றதுக்கெல்லாம் ஆடிட்டு தானே இருக்கோம். திரௌபதியால துவாபர யுகம் அழிஞ்சிச்சு, சீதையால திரேதா யுகம் அழிஞ்சிச்சு. இந்த கலியுகம் எந்த புண்ணியவாதியால அழிய போகுதுன்னு தெரியல. சூர்யா, தேவையில்லாம கண்டதையும் பேசிட்டு இருக்காத. அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ தான் எனக்கு வேணும்னு வந்திருக்கேன். என் மனசை புரிஞ்சுக்கோ சூர்யா. என்ன நம்பி இங்க வந்திருக்கியா? யாருக்கு அதுல பூ சுத்த பாக்குற? உன்ன மாதிரி பொம்பளைங்களோட புத்தியை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்கெல்லாம் நாணல் செடி மாதிரி எந்த பக்கம் காத்து வீசுதோ அந்த பக்கம் சாஞ்சுக்குவீங்க. தூ, இந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை. சூர்யா, அளவுக்கு அதிகமா பேசாத. பொண்ணுங்கிறவ நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவளை புரிஞ்சுக்கிறதுக்கு உன்ன மாதிரி ஆளுங்கனால 100 ஜென்மம் எடுத்தாலும் அது முடியாது. நானும் உன்ன மாதிரி பேச ஆரம்பிச்சா நிறைய விஷயம் வெளியில வரும். விடு, அத பத்தி எல்லாம் இப்ப பேச வேண்டாம். எனக்கு நீ வேணும் சூர்யா, நீ மட்டும்தான் வேணும். நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு போயிடலாம். இந்த ஊரே நமக்கு வேண்டாம் சூர்யா. வேற எங்கேயாவது போய் நிம்மதியா நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். உனக்கு என்ன வேலை பிடிக்குதோ அதை செய். எனக்கு வேண்டியதெல்லாம் 4 செட்டு ட்ரெஸ், 3 வேளை சாப்பாடு, 24 மணி நேரமும் உன்னோட அன்பு. சொல்லு சூர்யா, இதெல்லாம் எனக்கு தருவியா? என்ன பார்த்தா உனக்கு என்ன கேன பையன் மாதிரி தெரியுதா என்ன? நாளைக்கு இன்னொருத்த வந்து 8 செட்டு ட்ரெஸ்ஸும் 3 வேளை பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லுவான். அப்போ அவன் பின்னாடியே போயிருவேல்ல? ஐ நோ வாட் யூ ஆர். யூ ஆர் நத்திங் பட் அ பிட்ச். சூர்யா, இத பாரு, நான் உன்னை லவ் பண்ணன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை சும்மா விடுறேன். வேற எவனாவது இந்த மாதிரி பேசி இருந்தா அவன் சங்கர்த்து கழுத்துல மாலையா போட்டிருப்பேன். நீ ஆசைப்படும் போதெல்லாம் என்ன கொடுத்து, நீ கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்த பாரு, அதுதான் என்னோட தப்பு. வெட்டியா ஊரை சுத்திட்டு இருந்த உன்னை நம்பி உன் கூட வரதுக்கு ரெடியா இருந்த பாரு, அதுவும் என்னோட தப்பு தான். பரவாயில்ல, நீயும் ஒரு கீழ்த்தரமானவன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணிட்ட. இப்பவே உன் புத்தியை காமிச்ச பாரு, அது நல்லதா போச்சு. இன்னையில இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. குட் பை. போடி. இத்தனை நாளா உன்கிட்ட எல்லாத்தையும் டைரக்டா வாங்கிட்டு இருந்தேன். இனிமே அதை இன்டைரக்டா வாங்கிட்டு போறேன். என்ன நடக்குதுன்னு பாரு. ராஜி, நானும் மதனும் கொஞ்சம் வெளியில போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு சாயங்காலம் மதனோட ட்ரீட். நீயும் வரியா? இங்க செய்ய வேண்டிய வேலையே நிறைய இருக்கு. நான் எப்படி வர்றது? நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. யூ ஆர் ரைட். இந்த வேலையை இன்னைக்கு முடிச்சுதான் ஆகணும். நீ ஒரு வேலை செய். சாயங்காலத்துக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் வீட்டுக்கு கொண்டு வந்து இந்த ஃபைல்ஸை கொடுத்துரு. ராத்திரி எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, கண் முழிச்சு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ரீசெக் பண்ணி நாளைக்கு காலையிலக்குள்ள பில்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். சரி, வரேன். வாங்க போலாம் மதன். இன்னைக்கும் அதை சாப்பிடுங்க, இதை குடிங்கன்னு சொல்லி தொந்தரவு பண்ணாதீங்க மதன். நான் அடிக்கடி சாப்பிட சொல்லி தொந்தரவு பண்றேன். வாங்க. ஹலோ சூர்யா, நான் ராஜி பேசுறேன். உன்கிட்ட சில முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. ஃபோன்லலாம் வேண்டாம், நேரில் வந்து பேசுகிறேன். இல்லை, இன்னைக்கு வேணாம். நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு பார்க்குக்கு வா, அங்கே மீட் பண்ணலாம். ஓகே, பாய். மச்சான், அவன் என்ன மோசம் பண்ணிட்டான் மச்சான். யாரா? வேற யாரு? அந்த மல்லிகா. என்னடா சொல்ற? என்னாச்சு? அதை தெளிவா தான் சொல்ல. இனிமே அவ எனக்கு எதுவும் தரமாட்டாளாம். நான் ரொம்ப கேவலமானவனா, கையால் ஆகாதவன்னு சொல்லிட்டா. என்ன அவ ரொம்ப அவமானப்படுத்திட்டாடா. அட போனா போகட்டும், விடுற. அவளை நீ கல்யாணமா பண்ணிக்க போற. நடுவுல வந்தா நடுவுலயே போயிட்டா. அதுக்கேண்டா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? சரக்கெடுத்தாடி. எனக்கு உள்ள பத்திக்கிட்டு எரியுதுடா. அப்ப ஐஸ் கியூப் போட்டு சரக்கடி. இல்ல மச்சி, அவளை நான் சும்மா விட மாட்டேன். அவளை பழிக்கு பழி வாங்கணும்டா.
மச்சான் உன்னால எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? என்ன ஹெல்ப்னு சொல்லு மச்சி. ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன். இதப்படி இதுல நானும் அவ்வளோ ஒன்னா இருக்கிற எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ. நீ கேட்டல நம்ம ஊர் வீடியோ வேணும்னு, அதான் இது. என்னைக்காவது ஒரு நாள் அவ பிரச்சனை பண்ணானா அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறதுக்காக முன்னாடியே எடுத்து வச்ச வீடியோ தான் இது. இது ஒரு சீடியா போடு. அந்த சீடியை வச்சு பிளாக்மெயில் பண்ணா அவ எப்படி பணம் கொடுக்காம போறான்னு நானும் பார்க்க தானே போறேன். ஓகே, அவன் நம்ம லெக்சரர் கோபாலோட பொண்டாட்டி தானே? வேற எவன் கூடயே வந்து உட்கார்ந்துருக்கா? அதுக்கு தான் சொல்றது பொண்ணுங்க புத்தி சுனாமியை விட மோசமானதுன்னு. ஆனா அவர் பொண்டாட்டி இப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. யார் என்று சொல்கிறேன் கேளு, செய்யறது சரியான்னு சொல்லு. யார் கண்ணு சரியா இங்கில்ல, நீ பண்ணுறது சரியானதில்ல. யார் மனசும் சுத்தமா இல்ல, உன் மனசை சரியா வச்சிடு. எவன் மனைவி எங்கே போனாலும் உன் மனைவி பத்திரன் தம்பிடா. உன் மனைவிக்கு உண்மையாயிருடா. ஒரு காலத்தில் சண்டையே இல்ல, மதுபானம் என்பதும் இல்ல. இக்காலத்தில் சேர்ந்து வாழவே எந்த ஒரு ரூல்ஸுமே இல்ல. வந்தானடா ஒரு நாரதன் போல, தண்ணி கலந்து நீட்டி புட்டான். சாப்பிட்டு விட்டான், வந்தது சண்டை, ஓடுகாலின் ஓட்டம் எடுத்தாண்டா. அவளை சொல்லி குத்தமில்ல, திருடன் போலீஸ் விளையாட்டாம். இவையெல்லாம் கண்டீங்களா, குடிக்கும் மனுஷன் அதிகமே. யார் என்று சொல்கிறேன் கேளு, செய்யறது சரியான்னு சொல்லு. யார் கண்ணு சரியா இங்கில்ல, நீ பண்ணுறது சரியானதில்ல. யார் மனசும் சுத்தமா இல்ல, உன் மனசை சரியா வச்சிடு. எவன் மனைவி எங்கே போனாலும் உன் மனைவி பத்திரன் தம்பிடா. உன் மனைவிக்கு உண்மையாயிருடா. உன் மனைவிக்கு உண்மையாயிருடா. வா ராஜு, என்கிட்ட ஏதோ பேசணும்னு வர சொன்னா, என்ன விஷயம் சொல்லு. சூர்யா, அது மல்லிகாவோட விஷயமா உன்கிட்ட பேச வேண்டியிருந்தது. நானும் அதை தான் நினைச்சேன். இதை பத்தி தான் நீ பேச வருவான்னு. அவளோட யோகிதை என்னன்னு உனக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். அவங்க 2 பேரும் ஆஃபீஸ்லயும் வெளியிலயும் எவ்வளவு கூத்தடிக்கிறாங்க நீ கண்ணால பார்த்துட்டு தானே இருக்க. ஆமா ராஜி, அவங்க 2 பேரும் ஒட்டி உறவாடுறதை எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். இந்த ஊரையே அவங்க அப்பா வாங்கி போட்ட மாதிரி அவங்க 2 பேரும் எல்லா இடமும் சுத்திக்கிட்டே இருக்காங்கல்ல. அவ மட்டும் நல்லவளா இருந்திருந்தா அவ புருஷன் ஏன் இவ்வளவு விட்டுட்டு ஓட போறான்? தினமும் ஒரு ஆம்பளை வேணும் அவளுக்கு. bloody bitch. ஏன் பேச மாட்ட? யூ ராஸ்கல். ராஜி, என்ன இது? அவ வீட்ல வந்து அடிக்கிறா, நீ பார்க்ல வந்து அடிக்கிற. இப்படி வரவங்க போறவங்கள அடிக்கிறது நான் என்ன கோயில் மணி அடி? வாய மூட்றா பொறுக்கி நாய. அவளை பத்தி நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? மல்லிகாவை பத்தி உனக்கு என்னடா தெரியும் ராஸ்கல்? மஞ்சக்காமல வந்தவனுக்கு எல்லாம் மஞ்சளா தான் தெரியும்பாங்க. நீ ரொம்ப யோகிய, அவ தான் மோசமானவ. அவகிட்ட இருந்து கிடைச்சிட்டு இருந்த சொகம் பணம் இப்ப கிடைக்கலன்ற ஆத்திரத்துல பேசுற. ஒரு பொண்ணோட மனசை பத்தி என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கியா? உன் யோகிதை என்னன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவ உன்னை சும்மா தான் விட்டு வச்சிருக்கா, தெரியும்ல? என்ன? என்னை பத்தி அவளுக்கு எல்லாமே தெரியுமா? நான் என்ன பண்ண? ராஜி ப்ளீஸ், நீ என்ன சொல்ற? ஏன் கண்ணுக்கும் அவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தப்பானவன் தான் தோணுச்சு. ஆனா நேத்து ராத்திரி பெஞ்ச மழையால தான் என் நினைப்பும் சுத்தமாச்சு. தேங்க்யூ மதன். மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு.
இருக்கட்டும் பரவாயில்ல, ஐ லவ் இட். நீ போயிட்டு வா. ஓகே, குட் நைட். மல்லிகாவோட லைஃப்ல குட் நைட் பேட் நைட் எல்லாம் ஒண்ணுதான். வண்டி எடு மத. ஏய் ராஜி, வெளியில வாடி, மழை அரசன் வந்திருக்கான். ரசிகண்டி அவன், என் மேல விழுந்து விளையாடுறாண்டி, வந்து பாரு. வாடி ராஜி, வந்து என்ஜாய் பண்றேன். குடிச்சிட்டு வந்திருக்கியா? அதுக்கேண்டி என்ன அப்படி பாக்குற? யாரும் பண்ணாதது என்ன பண்ணிட்டேன்? ஆம்பளைங்க மட்டும்தான் செய்யணும்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்கா என்ன? குடிக்கிறது அடிக்கிறது எல்லாம் நாமளும் என்ஜாய் பண்ணலாம், வாடி. நீ இப்படிப்பட்டவன் நான் நினைச்சு கூட பார்க்கல. இல்ல, நீ உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரிய மேர்லின் மேன்ட்ரோனா? அடிக்கடி இப்படி ஆம்பளைங்களை துணி மாத்திர மாதிரி மாத்திட்டு இருக்கியே, உனக்கு மனசாட்சி இல்ல? அந்த அப்பாவி பையன் சூர்யா உனக்கு என்னடி பாவம் பண்ணா? உன்னை தேவதையா நினைச்சு உனக்கு 3 வேளையும் பூஜை பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு போய் இப்படி துரோகம் பண்ணிட்டியேடி. துரோகம்? லவ்வருக்கு துரோகம், ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் துரோகம். அடி பைத்தியக்காரி, நீ இன்னும் நிஜமான வெளி உலகத்தை இது வரைக்கும் பார்த்ததில்ல. பார்த்திருந்த பயந்து போயிருப்ப. இங்க உண்மையானவங்க யாரும் இல்ல, சைக்கோ கில்லர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. கொஞ்சம் ஏமாந்தா போதும், பெரிய ஆப்பா வச்சிருவானுங்க. நான் சொல்றது புரியலல்ல? அன்னைக்கு நாம ஜாகிங் போகும்போது நீ சொன்ன வார்த்தை எல்லாம் என் மூளைக்குள்ள இறங்கி கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சது. நான் சூர்யாவோட வீட்டுக்கு போயிருந்தேன். அன்னைக்கு தெரிஞ்சது அவனோட நிஜ முகம். அங்க மல்லிகா அவளோட டைவர்ஸ் கேஸை பத்தி அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தா. அங்க வச்சுதான் அவளை முதல்ல பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது அவ கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலையில இருக்கா, புருஷனை விட்டுட்டு போயிட்டாங்கிற விஷயமும். காதல்ன்ற பேர்ல அவ உடம்ப அணு அணுவா ரசிச்சு அனுபவிச்சேன். அவன் பேச்ச கேட்ட உடனே அன்னைக்கே அவனை கொல்லணும்னு நினைச்சேன். கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன், ஏதாவது ஒரு வகையில அவனுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும்னு. அவனோட வழியிலே போய் அவனை ஏன் வழிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சேன். அவனுக்கு பணம் கொடுக்கறத நிறுத்தினேன். பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த வண்டியோட இஎம்ஐய அவனையே கட்ட சொன்னேன். தன்னோட காதலி இன்னொருத்தனோட சுத்துறாங்கிற விஷயத்த இந்த பசங்களால தாங்கிக்கவே முடியாது. அந்த வீக்னஸை யூஸ் பண்ணி நான் மதன் கிட்ட க்ளோஸா இருக்க மாதிரி நடிச்சேன். அது அவனுக்கு ஹர்ட் ஆச்சு. அப்படியாவது அவன் மனசு மாறுவான்னு நினைச்சேன். இல்ல, அவன் மாறவே இல்ல. இப்ப சொல்லு ராஜி, நான் செஞ்சது தப்பா? என் மனச கொடுத்தது தப்பா இல்ல நம்பினது தப்பா? அவனை காதலிச்சது தப்பா இல்ல அவன் காதல் வேணான்னது தப்பா? சொல்லுடி. நீ என்ன சொல்ல போற? உனக்கு என்னடி தெரியும் இதெல்லாம் பத்தி? சூர்யா மல்லிகாவை மலர வைக்க வந்திருக்கான்னு நினைச்சேன். இல்ல, அவன் வந்தது என்னை எரிக்கிறதுக்காக, எரிச்சு சாம்பலாக்கிறதுக்கு. சொல்லு சொல்லு ராஜி, மனுஷனை நம்பி வாழாம வேற யாரடி நம்பி வாழ்றது? ஏண்டி என் வாழ்க்கையில மட்டும் இந்த மாதிரி நடக்குது? நான் யாருக்கு என்ன அநியாயம் செஞ்சேன்? எல்லாரும் என்னையே ஏண்டி இப்படி வேதனைப்படுத்துறாங்க? சொல்லு ராஜி, சொல்லு. ராஜி, என் லைஃப்ல இது வரைக்கும் நான் எதுக்காகவும் அழுததில்லடி. அவ்வளவு உறுதியான மனசு இருக்கவடி நானு. ஆனா இன்னைக்கு அழுதுட்டு நிக்கிறேன்டி. ஏன்னா இந்த மழையில என்னோட கண்ணீர் யாருக்கும் தெரியாதுடி. அதுக்குதாண்டி புருஷன் கைய விட்டுட்டு போயிட்டான். சூர்யா என்ன கேவலமா பேசுறான். இந்த சமுதாயம் என்ன பேசின்னு சொல்லுது. அவங்கள மாதிரி நீயும் என்ன சரியா புரிஞ்சுக்கல. மல்லிகா, இங்க பாரு சூர்யா, மல்லிகா உன்னை மனசார காதலிச்சதால தான் உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கா. மல்லிகா இடத்துல நான் இருந்தேன்னா உன்னை ஜெயில கம்பி என்ன வச்சிருப்பேன்.
மல்லிகாவோட அன்பு உனக்கு கிடைச்சிருக்குன்னா நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். யார்கிட்டயுமே பிடி கொடுக்காத அவ உன்கிட்ட எப்படி விழுந்தான்னு எனக்கு தெரியல. அவ உன்னை அளவுக்கு அதிகமா காதலிச்சிட்டா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவ இன்னும் உன்னை மறக்கல. உன் காதல மறக்க முடியாம தண்ணில இருந்து தரையில தூக்கி போட்ட மீன் மாதிரி துடிச்சிட்டு இருக்கா. போ சூர்யா போ. நீ செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தேடு. அவகிட்ட போய் மன்னிப்பு கேளு. ராஜி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ராஜி. அவளோட முகத்தை பார்க்கறதுக்கு கூட எனக்கு அருகதை இல்லை. ஒருவேளை நான் மன்னிப்பு கேட்டா அவ ஏத்துக்குவாளா? ஆமா, பொண்ணுங்கிறவ பொறுமைக்கு எடுத்துக்காட்டு. அவ பூமி தாய் மாதிரி எல்லாத்தையும் சகிச்சுக்குவா. மல்லிகா பாக்குறதுக்கு தான் பாறை மாதிரி, ஆனா அவளோட மனசு வெண்ண மாதிரி, குழந்தை மாதிரி. அவ நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பிரிச்சு கூட பார்க்க தெரியாது. அந்த மாதிரி மனச நீ ரொம்ப காயப்படுத்தாத. சீக்கிரம் போ சூர்யா. அவ நீ வருவன் தான் உனக்காக காத்துட்டு இருக்கா. உன் பைக் லோனை கூட கிளியர் பண்ணி எடுத்துட்டு வந்து அவளோட வீட்டுல தான் நிறுத்தி வச்சிருக்கா. இனிமேலாவது அவகிட்ட நீ நியாயமா நடந்துக்க பாரு. அந்த ஆண்டவ உனக்கு நல்லது மட்டுமே செய்வான். தேங்க்ஸ் ராஜி. நான் செஞ்ச தப்ப நீ எனக்கு புரிய வச்சுட்ட. இல்லைனா நான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு தெரியாமலே போயிருக்கும். இப்பவே போறேன். அவ காலில் விழுந்தாவது நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்குறேன். மல்லிகா, ஐம் சாரி. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு மல்லிகா. நான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேன். ராஜியை பார்த்தேன், நடந்ததெல்லாம் சொன்னான். உன்னோட நல்ல மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மல்லிகா. கேவலம் உடம்பு சுகத்துக்காகவும் பணத்துக்காகவும் தான் உன்கிட்ட நாடகம் ஆடினேன். நான் உன்னை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிட்டேன் மல்லிகா. உன் அன்புக்கு முன்னால நான் ஒன்றும் இல்லாதவன் ஆயிட்டேன் மல்லிகா. நான் திருந்திட்டேன்னு நிரூபிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. வாழ்க்கையில இனிமே உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். என்னை நம்பு மல்லிகா. எனக்கு நீ வேணும், நீ வேணும், உன் அன்பு வேணும். நம்ம தனித்தனியா இருந்தா தானே பிரச்சனை. இனிமே அப்படி வேணாம். நம்ம 2 பேரும் இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ கிளம்பி நம்ம புது வண்டி வாங்கி பூஜை போட்டோமே அந்த கோயிலுக்கு வந்துரு. நான் கல்யாணத்துக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். மல்லிகா, நீ வருவே இல்ல? மல்லிகா ப்ளீஸ் சொல்லு, நீ கண்டிப்பா வந்துடுவே இல்ல? வரேன் சூர்யா. சாரி மல்லிகா. இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காம பாத்துக்கிறேன். சரி, லேட் ஆகுது, வா போலாம். கல்யாணத்துக்கு அப்பா அம்மாவை கூப்பிடலன்னு வருத்தமா இருக்கா? ஏய், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க கல்யாணத்துக்கு நம்மளை கூப்பிட்டாங்களா என்ன? ನೀವು ಕರೆ ಮಾಡಿರುವ ಚಂದಾದಾರರು ಸ್ವಿಚ್ ಆಫ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ದಯವಿಟ್ಟು ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ಬಳಿಕ ಪ್ರಯತ್ನಿಸಿ. ನೀವು ಕರೆ ಮಾಡಿರುವ ಚಂದಾದಾರರು ಸ್ವಿಚ್ ಆಫ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ದಯವಿಟ್ಟು ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ಬಳಿಕ ಪ್ರಯತ್ನಿಸಿ. மல்லிகா, மல்லிகா, மல்லிகா,
மல்லிகா, ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? வீடெல்லாம் இப்படி இருட்டா இருக்கு. நான் உனக்காக கோயில் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். என்னாச்சு மல்லிகா? ஏன் நீ கோயிலுக்கு வரல? சொல்லு மல்லிகா, கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏன் வராம இருந்த? இப்படி வீட்லயே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? படம் பார்த்துட்டு இருந்தேன். படமா? என்ன படம்? மதுரை மல்லிகா பார்ட் 2. அந்த படத்துல நீ தான் ஹீரோ, நான் தான் ஹீரோயின். ஹலோ மல்லிகா, நான் ராஜேஷ் பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க பாஸ். மல்லிகா, உன்னை கம்பெனில இருந்து டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. உனக்கு வர வேண்டிய சேலரி இன்னும் 2-3 நாள் உனக்கு வந்து சேர்ந்துரும். ராஜேஷ், நீங்க என்ன சொல்ல வரீங்க ராஜேஷ்? என்ன டெர்மினேட் பண்ற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? ஐம் சாரி மல்லிகா, அது எப்படி என் வாயால சொல்லுவேன்? இந்த 3 நாளா உன்னோட வீடியோ பத்தி தான் ஒரே பேச்சா இருக்கு. ஓ மதன், எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருக்கீங்க போல. ஆமா, கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். ஓ, அப்படின்னா நான் உங்களுக்கு தொந்தரவு பண்றேன்னு நினைக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, ப்ளீஸ் உள்ள வந்து உட்காருங்க, சுட ஒரு காஃபி சாப்பிடலாம். என்னடா பண்ற? யூ ராஸ்கல், நீ இவ்ளோ மோசமானவன் நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் கூட தான் உன்னை அப்படிப்பட்டவன் நினைச்சே பார்க்கல. இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் போடி, இத்தனை நாளா உன்கிட்ட எல்லாத்தையும் டைரக்டா வாங்கிட்டு இருந்தேன். இனிமே அதை இன்டைரக்டா வாங்கிட்டு போறேன். என்ன நடக்குதுன்னு பாரு. மல்லிகா, மல்லிகா, கதவை திறங்க மல்லிகா. மல்லிகா, ப்ளீஸ் ஓப்பன் த டோர். மல்லிகா, வாடா வா, என்ன அனுபவிக்கணுமா? வாடா வாடா, வந்து அனுபவிடா. ரூம்ல போய் கதவு சாத்தின உடனே சூசைட் பண்ணிப்பேன் நினைச்சியா? நான் எதுக்குடா சூசைட் பண்ணிக்கணும்? இவ்ளோ அழகான உடம்ப வச்சிருக்கனா எதுக்குடா சூசைட் பண்ணிக்கணும்? உன்ன மாதிரி காம பிசாசுங்களுக்கு என் உடம்ப கொடுக்கறதுக்கு நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்டா. நாய் ஜென்மங்களா, ஒரு பொண்ணு கிட்ட செக்ஸ தவிர வேற எதையும் பார்க்க மாட்டீங்களா? அவளுக்கும் ஒரு மனசு இருக்கு, அந்த மனசுக்கு ஆசா பாசம் இருக்குன்னு உங்க யாருக்குமே தெரியாதாடா? ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் எத்தனை ஜென்மம்டா தேவை? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பொண்ணுங்களை வெறும் போதை பொருளா தானடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆம்பளைங்க வர்க்கமே இப்படிதான் இருக்குமாடா?
ஹலோ மச்சான், நீ கொடுத்த நம்ம ஊர் வீடியோ சூப்பர் மச்சி. இது ட்ரைலர் தானே கொஞ்சம் வெளியே விட்டேன், சும்மா பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு மச்சி. சூப்பர் டூப்பர் ஹாட் மூவிய சென்னை சிட்டியே பாத்துக்கிட்டு இருக்கு. மல்லிகாவும் இன்னொரு இதை பார்த்திருப்பா. இப்படி தாண்டா பழிக்கு படி வாங்கணும். காலையில கடை பக்கம் வா, வெயிட்டான அமௌண்ட் ரெடியா இருக்கு. அட பாவி, குடிக்கிற தண்ணியில பாய்சனை கலக்கிற மாதிரி பண்ணிட்டியடா. போன வேடா ராஸ்கல். மல்லிகா, ஏதோ தெரியும். என்ன தொடாதடா. என் ஃப்ரெண்டு பண்ண தப்பு தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ப்ளீஸ் என்ன நம்பு. நான் ஒண்ணு செய்ய போக அது வேற மாதிரி ஆயிடுச்சு மல்லிகா. ஐயோ கடவுளே. மல்லிகா, நாம் இந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் போயிடலாம். இல்லைனா இந்த சமுதாயம் நம்மளை வாழ விடாது. நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது மல்லிகா. வாழ்ந்தாலும் உன் கூட தான், செத்தாலும் உன் கூட தான். என்னை நம்பு மல்லிகா. வா, நம்ம எங்கேயாவது போயிடலாம். இந்த ஊரே நமக்கு வேணாம். சூர்யா, உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. இன்னொரு தடவை எஃபர்ட் எடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல நமக்காக சின்னதாக ஒரு வீடு கட்டணும். நீ வீட்டை கவனிச்சுக்கிட்டு நம்ம குழந்தைகளை நல்லா பார்த்துக்கணும். நான் சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வருவேன். நான் வர வரைக்கும் நீ எனக்காக வீட்டு வாசல்லையே காத்துட்ருக்கணும். நான் வந்த உடனே என் மகன் ஓடி வந்து அப்பான்னு கட்டி பிடிச்சி அணைக்கும் போது வேலை செஞ்சுட்டு வந்த களைப்பெல்லாம் பட்டுன்னு பறந்து போயிடும். மல்லிகா, ஆர் யூ ஆல் ரைட்? ஐ அம் ஃபைன். பார்த்து. மல்லிகா, மல்லிகா, பேசு மல்லிகா. மல்லிகா, எந்திரி மல்லிகா. மல்லிகா, ப்ளீஸ் எந்திரி மல்லிகா. மல்லிகா, மல்லிகா, பேசு மல்லிகா. மல்லிகா, மல்லிகா, பேசு மல்லிகா. மல்லிகா, ப்ளீஸ் மல்லிகா. மல்லிகா, ப்ளீஸ் எந்திரி மல்லிகா. கண்ணன் தர மல்லிகா.
மல்லிகா பேசு மல்லிகா. ஐயோ ஐயோ மல்லிகா. ஐயோ மல்லிகா எந்திரி மல்லிகா. ஐயோ மல்லிகா மல்லிகா.